நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் நீங்காதான் தாழ் வாழ்க. போன முறை ஆகம அறிவியலில் உயிர் மெய்ப்பொருள் ஆய்வில் நாம் சில உண்மைகளை கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய பாடத்தில் நாம் காணவிருப்பது ஒரு சில மீள்பார்வைகள் செய்துவிட்டு இன்றைய மிக நுட்பமாக நரம்பியல், மூளை அறிவியல் பற்றிய ஒரு ஆழமான ஒப்பீடுகளை செய்யவிருக்கின்றோம். ஆகவே இதுவரை நாம் கண்ட ஆகம அறிவியலில் தமிழர் மரபு, 2 வகையான தோன்றல்கள் உள்ளன. உயிருள்ள சித்துப் பொருள்கள், உயிரற்ற சடப்பொருள்கள். இதனின் வேற்றுமைகளை ஆய்வு செய்து வருகின்றோம். ஆகவே இதன் ஆய்வின் மெய்ப்பொருள் என்ன, எதற்காக இந்த ஆய்வுகளை நாம் செய்து வருகின்றோம் என்பதற்கு இதனுடைய தொடர்ச்சியை காணும் பொழுது நமக்கு ஒரு கண் விழிப்பு, அதாவது ஒரு கண் திறப்பு ஏற்படும் என்பதனை நாம் உணர முடியும். ஆகவே there are 2 types of manifestation: living conscious psyche entities and non-living material entities. இந்த இரண்டும் பற்றிய ஆய்வுகள் ஏன் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற அடிப்படையை, பின்புலத்தை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்று அதனுடைய இன்னொரு நுட்பமான அறிவியலுக்கு செல்லவிருக்கின்றோம். உயிர் பொருள்களுக்கு ஆகுதல், உயிர்ப்பியல் அறம் உண்டு, உயிரற்ற பொருள்களுக்கு ஆகுதல் இல்லை. Living things have psyche, becomingness or existential virtue, அல்லது non-living things do not அப்படின்ற அந்த கருத்தை நாம் மிக 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 நுட்பமாக இதுவரை ஆய்வு செய்து வருகின்றோம். இதனுடைய விரிவு மிக மிக ஆழம். எவ்வளவு ஆழம் அப்படின்றத போக போக நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். உயிர் பொருள்கள், உயிரற்ற பொருள்களை பற்றிய தெளிவு எவ்வளவு தேவை அப்படின்றத நம்ம இன்னும் பார்த்து வருகின்றோம். அதில் சிறப்பில் போன வாரத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அதாவது தொல்காப்பியம் இந்த நிலைப்பாட்டினை உறுதி செய்யும் வகையில் தமிழ் மரபையே உருவாக்கியது. ஆகவே தமிழ் மரபு மயங்கா மரபு என்பதற்கு உறுதி செய்யும் வகையில் தொல்காப்பியர் என்ன செய்கின்றார்? தொல்காப்பியம் தான் நமக்கு வழிகாட்டி. இதை தொடர்ந்து நம்ம செய்ய போறோம். இறுதி வரையில் தொல்காப்பியம் நமக்கு எவ்வாறு விளக்கி கொண்டே போகும் பாருங்க. அதன் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது மெய்யின் வழியது உயிர் தோன்று நிலையே அப்படின்ற through the body the psyche come into being manifestation, அதன் வழிதான் நாம் உயிரை காண்கின்றோம். உடலின் வழியாக உயிரை காண்கின்றோம். உயிரை நேரடியாக நாம் உணர முடியாது. ஆகவே உயிருக்கு இலக்கணம் வகுத்த ஒரு பெரும் மரபாக உடலுக்கும் உயிருக்கும் மரபு வகுத்து உயிர் வேறு உடல் வேறு என்ற அந்த ஒரு பெரும் மரபாகவே தமிழை வளர்த்த, தமிழ் மரபை வளர்த்த ஒரு பெரும் மயங்கா மரபு தமிழ் மரபு அப்படின்றத பாக்குறோம். அதனாலேயே அங்க பாத்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான் தமிழ் நெடுங்கணித ஆகம இலக்கணம் வகுக்கப்பட்டது அப்படின்றத நுட்பமா பாக்குறோம். இது நெடுங்கணிதம்ன்றது, அதாவது இது சயின்ஸ், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் கோட்பாடாகவே இதனை நாம் வகுத்ததற்கு காரணம் இது நுட்பமான நெடுங்கணித ஆகம இலக்கணம், தமிழ் கண்டினியூஸ் மேத்தமேட்டிக்கல் கிராமர் ஆஃப் இன்ஃப்ராசைக்கிசம் அப்படின்ற அந்த நுட்பத்தை நாம் போன வாரம் பார்த்தோம். உயிர்மெய் அல்லன மொழி முதலாக அப்படின்னு மொழி வருவதற்கே உயிர் தேவை என்ற அந்த கருத்தை முதலில் நமக்கு வலியுறுத்தி மெய்கண்டா தொல்காப்பியர் மிக மிக நுட்பமாக தனது இலக்கணத்தை வகுத்திருப்பார். இதுவரையில் எந்த மொழி இலக்கணமும், இந்த மொழி இலக்கணத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு அணுகுமுறையை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது இது உயர்ச்சி அல்ல, நாமே நம்மை தற்புகழ்ச்சி அல்ல, இது மிகப்பெரிய உண்மை. அந்த உண்மையை நம்ம உலகிற்கு எடுத்து செல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு. தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக உலகத்திற்கு தெரிகின்றதோ இல்லையோ, தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு இந்த புரிதல் இருக்க வேண்டும் என்பது நாம உறுதி செய்யணும். ஏன்னா தமிழ் தெரிந்தவர்களுக்கே தமிழ் எத்தகைய உண்மையினை நமக்கு விளக்குது, வாழ்வின் கோட்பாடுகளை விளக்குது, தத்துவத்தை விளக்குது, அந்த இலக்கு, வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த இலக்கிய தமிழ் நிறுத்துது அப்படின்ற அந்த கருத்தை நாம் இங்கே உணர முடியும். ஆகவே இதில் அடிப்படையில் உயிர் உந்தி எழுப்ப மற்றவை எல்லாம் அப்படின்ற அந்த கருத்து, உயிர் உந்தி நிற்கத்தான் நாம் எல்லா உண்மைகளையும் காண்கின்றோம் என்ற அந்த பெரும் விளக்கத்தை எப்படி தொல்காப்பியம்
அவ்வளவு ஆழமாக சொல்லிக் கொண்டே இருப்பதை போன முறை நம்ம வந்து விரிவாக பார்த்தோம். உயிர் முதல் ஆகிய மொழியும் உளப்பட அப்படின்ற அந்த கருத்து, உயிருக்கு உயிர் இருக்க மொழி இருக்கும் என்ற அந்த கருத்து, உயிர் இல்லையானால் அங்க மொழிக்கு வேலை இல்லை அப்படின்ற அந்த கருத்தை எவ்வளவு அழகாக சொல்றாரு. இதன் அடிப்படையில தான் நான் வந்து ஒரு நுட்பமான ஒரு சொல், தான் அலா அது, தான் அலா அது அப்படின்ற ஒரு உயிரின் நிலைக்கு ஒரு ஒரு மெய்நிலையை விளக்கும் வகையில இந்த சொல்லை வந்து ஒரு அறிமுகமாக இங்கே செய்கின்றோம். ஆகவே பீயிங் நாட் yet to be அப்படின்ற அந்த கருத்து, இந்த கருத்தை நல்லா பாருங்க. தமிழ் சொல் வந்து அவ்வளவு அழகாக ஒரு உண்மையை விளக்கி கொண்டே இருக்கும். அதாவது தான் அலா அது அப்படின்னா நான் அது வல்ல என்ற அந்த கருத்து. அப்ப என்னுடைய மெய்நிலையை தேடிக்கொண்டே இருக்கும் இந்த சொல் வந்து நம்மை விடவே விடாது. அவ்வளவு நுட்பமான ஒரு சொல், ஆழமான ஒரு சொல். நாட் பீயிங் நாட் yet to be, நான் இன்னும் அதுவாகவில்லை அப்படின்ற அந்த கருத்து வரும் பொழுது அந்த எல்லா உண்மைகளையும் அதுவே விளக்கி சென்று கொண்டே இருக்கும். நீங்க பார்த்து கொண்டே இருப்பீங்க. இந்த நுட்பத்தை பாருங்க. பிறகு இது எப்படி பெரும் உண்மைகளை எல்லாம் விளக்கி செல்லும் ஒரு ஆற்றலை கொண்டிருக்கின்றதுன்னு பார்ப்போம். அந்த அடிப்படையில் நாம் போன முறை என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மரபு உயிர்மெய் என்ற அந்த இலக்கணம் வகுத்து அதனை வந்து மிக மிக கவனமாக செயல்படுத்தி இருப்பதை நம்ம பார்த்தோம். உயிர்தான் அளபடை செய்ய முடியும், உயிர்தான் நீட்ட முடியும், ஓசை எழுப்ப முடியும். அளபடைக்கு வகுத்திருக்கிற முறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த அறிவியலை வந்து நான் அது தனியாக தான் அப்படி செய்ய போறேன். அது தமிழின் சிறப்பு, தமிழின் மாண்பு, தமிழின் அறிவியல் என்ற அதாவது பல்வேறு நிலைகள்ல இந்த விளக்கத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆவா. உலகத்துல உள்ள தமிழ் மக்கள் இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் என்பது ஒரு 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 மொழி மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய ஒரு பெரும் உண்மையினை விளக்கி செல்லும் ஒரு நுட்பமான தத்துவம், மெய்ப்பொருள் காணும் மரபு அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் தான் உயிரற்றவை சடம் என்ற அந்த கருத்தை அங்கே உயிரல் எழுத்தும் அது கணிதமாகாது. இது என்னுடைய அறிவியல், அதாவது கணிதத்தினுடைய அடிப்படையில் கணிதம் என்ற அந்த நுட்பத்துக்கு உயிர் வேண்டும் என்ற அந்த ஒரு பெரும் விளக்கத்தை இந்த சொல் இங்கு அமைத்திருப்பதை பார்க்கலாம். அந்த எசன்ஸ் ஆஃப் லைஃப்லெஸ், ஆங்கிலத்துல வந்து இதை நேரடியாக நம்ம இது பண்ணல. த மேத்தமேட்டிக்கல், த அப்டிராக்ட் சயின்ஸ் அப்படின்றதுக்கு அங்கே சைக்கி, அது பிரசன்ட் ஆஃப் சைக்கி மஸ்ட் பி எக்ஸிஸ்ட் அப்படின்ற அந்த கருத்தை அந்த அழகாக நுட்பமாக இங்க விளக்குவதை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆர்டிகுலேட்டட் பாருங்க, cannot be expressed or articulated அப்படின்ற அந்த கருத்தை நாம் பார்த்தோம். அடுத்தது அகாரம் உயிரே என்ற அந்த மெய்யினுடைய நிலைகளை போன வாரம், மெய்யின் இயக்கம் அகரமுடு சிவனும் அப்படின்ற, அதாவது சிவன் இருக்க அந்த உடம்பும் உயிரும் சேரும் அப்படின்ற பொருளும் இதுல உள்ளடக்கமாக இருப்பதையெல்லாம் பார்த்தோம். அகாரம் ஏன் உயிராகின்றது என்ற காரணத்தின் பின்புலத்தை ஆயும் பொழுது உலகத்தில் நாம் ஏன் இருக்கின்றோம் என்பதற்கு அடிப்படை காரணம் வலி. சைக்கிக் பெயின், இந்த சைக்கிக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வலி இருக்கின்றது. அந்த வலியின் அடிப்படையை தமிழ் மரபு பிடிச்சுக்கிச்சு. எந்த காரணமும் அவங்க தேடல. எதற்காக நாம் இருக்கின்றோம் அப்படின்னா, என் உள்ளத்துல என் உடலுக்காக என்னுடைய உயிர் வலி இருக்கின்றது. அந்த வலியை நான் நீக்க வேண்டும். அதுதான் அடிப்படை. எல்லா உயிர்களும் அதை நோக்கிதான் செல்கின்றன. உயிர்கள் அத்தனையும் வலியில் இருக்கின்றன. அந்த வலியை நீக்க வேண்டும். அதுதான் தமிழ் மரபினுடைய அந்த, அதாவது ஒரு மூல கருவா பிடிச்சுக்கிட்டாங்க. வலி இருப்பதனால் நாம் இருக்கின்றோம், வலியை போக்க வேண்டும். வலி இல்லைன்னா நம்ம இதை பற்றிய நமக்கு முயற்சியோ, நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய எந்த கற்றலோ எதுவுமே நம்ம அதை வந்து புறம் தள்ளிடுவோம். அது எனக்கு தேவையில்லை அப்படின்றது. வலி இருப்பதனால்தான் நாம் தொடர்ச்சியாக, அதாவது பிரச்சனைகள், அதாவது ப்ராப்ளம் அப்படின்ற அந்த நம்ம வந்து அதாவது பிரச்சனையை எதிர்கொள்றதுனாலதான் நமக்கு இந்த பிரச்சனையை களைய வேண்டும். அதுவும் மூலத்துல ஒரு வகையான வலி, உயிர் வலி இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த வலியை தான் நம் மூலமாக அடிப்படையாக தமிழ் பிடித்து கொண்டு உலகத்தில் ஏன் உயிர்களுக்கு அந்த செயல்படுகின்றன, உயிர்கள் ஏன் ஒரு இலக்கை நோக்கி நகர்கின்றன என்றால் அந்த வலியை நீக்க வேண்டும் அப்படின்னா அந்த மூல கருவை பிடிச்சுக்கிட்டாங்க. அப்போ the psyche propels and raises அப்படின்ற அந்த கருத்து எதனை அடிப்படையாக இருக்கின்றது?
வலி அப்படின்ற அந்த அடிப்படையை பிடிச்சுக்கிட்டாங்க. அப்போ 2 வகையான வலி இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே உடல் தானே வலிக்குது அப்படின்னு நாம் நினைக்க முடியாது. உயிருக்கும் வலி உண்டு அப்படின்ற கருத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை வெளிப்புறத்தில் உடலுக்கு ஏற்படக்கூடியதை நம்ம வெட்டு, காயம், எலும்பு முறிவு இப்படிப்பட்ட வலிகள்லாம் நம்ம உணர முடிகின்றது. ஆனால் உடலுக்கு அந்த உள்ளத்தில் நடக்கக்கூடிய வலி அதனும் அதுவும் நிகராக தொடர்ந்து இருப்பது. அதுவே உயிர் வலி என்பதை பார்க்கின்றோம். மன அழுத்தம், கவலை, துயரம், மனச்சோர்வு, தனிமை, மன உளைச்சல், நம்மளுடைய அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றல் இல்லாமல் ஒரு மனிதன், ஒரு உயிர் தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் முறையை எல்லாம் நம்ம இன்டர்னல் சைக்காலஜிக்கல் பெயின் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றத போன முறை பார்த்தோம். தமிழ் வடிவு, தமிழினுடைய ஒட்டுமொத்த அந்த வடிவே அகாரத்தின் அடிப்படையில் இருப்பதை, அந்த வலியின் மூலத்தை வைத்துதான் இந்த உயிர் சொற்களை, அந்த சொற்களின் அமைப்பை அதை மன்னிக்கணும், அந்த எழுத்து உயிர் எழுத்து என்பது எழுந்து வருவது. அதாவது உயிர் உந்தி எழுப்ப எழுத்து வருகின்றது. பாருங்க, அது எழு அப்படின்ற அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்க. எழும், ஏன் உயிர் எழுகின்றது? வலி இருப்பதனால் அப்படின்ற அந்த கருத்தை பிடித்து அவங்க உயிர் வலி இருப்பதனால் அந்த அகாரம், அவன் கத்தி எழுகின்றான், ஆ என்று எழுகின்றான், அந்த அந்த ஓசை எழுகின்றது அப்படின்ற அந்த ஓசையின் அடிப்படையில இல்ல, அந்த சைக்காலஜிக்கல் அந்த பெயின் அப்படின்ற அந்த மூலத்தை பிடிக்கிறாங்க. உயிரினுடைய ஆத்ம சக்தியாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்தம் வலியை நீக்கும் அந்த அகண்ட உணர்வை அவங்க முதல்ல அகார உயிராக பாக்குறாங்க. அப்ப அந்த அகார உயிர் என்பது ஒரு ஒளி. அதனாலதான் அந்த அந்த ஓசையை எழுப்பும் பொழுதே நமக்கு ஒரு விதமான உத்வேகம் எழுகின்றது. அதுவே அத்து என்பது எழுந்து சேர்வது. அந்த எழுத்து அப்படின்ற அந்த சொல்லு பாருங்க, தமிழுக்கு எழுத்துன்ற சொல்லே அவ்வளவு பொருள் பொதிந்த ஒரு சொல்லு. உலகத்துல இப்படிலாம் சொல் அமைச்சு செய்ய முடியும்னா, எழு அப்படின்னா எழுச்சி, த கான்சியஸ் பாருங்க. அப்போ ரைசஸ், ப்ரொபல்ஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ அதுதான் பாருங்க அசெண்டிங். அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு விதமான உத்வேகம் அப்படின்றது. அப்போ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு உள்ள தள்ளுது, அப்படியே அந்த தள்ளி எழுப்புது பாருங்க. அந்த அந்த சொல்ல அகண்ட உணர்வு, அவனை தள்ளி எழுப்ப அவன் நகர்கின்றான். அவன் அந்த உணர்வு அந்த வலியை நீக்க வேண்டும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அதுதான் தான் அலா, அது எனக்கு இந்த வலி வேண்டாம் அப்படின்னா தான் அதுல இருந்து வருது அப்படின்றது. பீயிங் நாட் எட் டு பி, நான் இதுவாக ஆகவில்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அது வேண்டும் அப்படின்ற அந்த 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 இதுல இருந்து மாறும் அந்த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ப்ராசஸ இங்க அவ்வளவு அழகாக விளக்குறாங்க. அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு விளக்கணும். இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் நாம் ஆழமான பொருள் பொதிந்த நிலைகளை பார்த்து நாம் போன முறை விளக்கி, இதனுடைய அடிப்படையிலிருந்து நாம் ஒரு நுட்பமான ஐம்பொருள் நுட்பத்தை கண்டோம். இந்த ஐம்பொருள் தான் பின்பு எப்படி தமிழ் மரபில், அதாவது மலத்தினுடைய அந்த ஆற்றலை அதாவது ஐம்மலம், 5 மலங்கள் இருப்பதையும் 5 வகை நுட்பங்களை அப்படியே விளக்கும் வகையில நமக்கு இவை அமைகின்றன என்பதனை பார்க்கிறோம். அதாவது முதல்ல ஆ என்பது வலியை உணரும் ஒரு வகையாக, அதை கடக்கும் ஒரு வகையாக, அந்த வலியை மீண்டும் மீண்டும் வரும் அந்த வலியை வெறுக்கும் ஒரு முறையாக, வாழ்க்கையில வலி வரக்கூடாது என்ற அந்த எண்ணம் தான் நமக்கு ஒரு வெறுப்பு நிலையை தருது. அந்த வலி வரக்கூடாது, அது வெறுப்பு. எனக்கு அது பிடிக்கவில்லை, அது வேண்டாம் அப்படின்ற அந்த வேண்டாம் என்ற அந்த கருத்துல இருந்துதான் வேணும், எது வேணும் அந்த வலியை நீக்க, எது வேணும் அப்படின்றது. வெறுப்பு நீக்க, வலியை கடக்க அந்த முயற்சிகள் தானாகவே நடக்குது. அந்த என்பது வெறுப்ப, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றோம். மறை, உள்வாங்கு, உள் நின்று செயல்படுவது, ஊடாடு அப்படின்ற அந்த சொல்லோடு உள்வாங்கு, டிஸ்க்ளோஸ் பண்ணி இந்த உண்மைகள் என்ன, எந்த அடிப்படையில் எனக்கு வலி வருகின்றது, ஏன் எனக்கு வெறுப்பு
அதில் தோன்றுகின்றது. வெறுத்து நான் ஏன் இதில் விட்டு விலகுகின்றேன் அப்படின்றது எல்லாத்தையும் உள்வாங்கி அதனை வினாவாக ஏன், எதற்கு, எப்படி, இப்படி பல நுட்பங்கள்ல அந்த கேள்விகள் வந்து என்ற அந்த ஒரு சொல், ஒரு எழுத்தில் அது வந்து உள்ளடக்கி வினாவை வந்து எழுப்புகின்றது. உள்ளே எழுப்பிக் கொண்டே கேள்விகள் எழ 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 எதற்காக, ஏன், நான் ஏன் இருக்கின்றேன், நான் ஏன் இப்படி, ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு அப்படின்ற மாதிரி, எத்தனை அப்படின்ற 10 எல்லா கேள்விகளும் ஏன், எதற்கு, எத்தனை, எப்படி, எவ்வாறு என்ற அந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகள்லையும் அந்த வினாவை எழுப்பி எழுப்பி அதன் ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து என்ற அந்த ஒரு ஒருமிய நிலை, ஒன்றிக்கும் நிலை, ஹார்மனைசிங் திங்கிங் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் வந்து அப்படியே உசுப்பி அதை வெளிக்கொண்டு வந்து நினைவாக புரிதலாக கொண்டு வழியை மீட்கும் இந்த ஒரு சுழற்சியை வந்து 5 நிலைகள்ல தமிழ் அடிப்படையிலேயே உருவாக்கிட்டாங்க. இது எதை வெறுக்கின்றோம், இங்கே எதற்காக வழி வருகின்றது, எதனை வெறுக்கின்றேன், எதனை மறைத்து, எது என்னை மறைத்து இருக்கின்றது, எதிலிருந்து வெளிப்பட வேண்டும் அப்படின்ற இன்னொரு ஆய்வுக்கு கொண்டு போறாங்க. அதுதான் வந்து மலம் என்ற அந்த ஆய்வுக்கு கொண்டு செல்லும். இப்போ அதை பற்றிய ஆய்வை நாம் செய்யல, உயிரை பற்றிய மட்டும் ஆய்வு மட்டும்தான் இங்க சொல்றோம். ஆனா எது என்னை வினாவிற்கு கொண்டு செல்கின்றது, எது அத்தனையும் என்னை ஒருமிக்கின்ற அந்த புரிதலை தருகின்றது. அப்போ ஓங்காரத்தினுடைய நுட்பம் இதெல்லாம் இதுல பார்த்தோம். அப்ப இந்த வழியிலிருந்து மீளும் வகையாக இந்த நெடிலினுடைய நுட்பத்தை பார்த்தோம். ஆனால் போன முறை இந்த 7 நுட்பம், இந்த 7 நுட்பங்களை நம்ம வந்து நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்க. இந்த அறிவியல் இது வந்து மிக மிக ஆழமான அறிவியல். அதாவது என்பது அகல், அகம்படு, அதனாலதான் அகம்னு சொல்றோம். அகம் என்பது எக்ஸ்டெண்டிங் இன்டர்னலைசேஷன் கான்சியஸ்னஸ் அப்படின்னா, அகம்படுதல் அப்படின்னா நம்ம உள்ளுக்கு வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு வருவது. இது என்ன அப்படின்னு அண்டத்தை உள்ளே நமது அகத்தில் கொண்டு வருவது, அகத்தில் உள்ளே வந்து அந்த இன்டர்னலைசேஷன் ப்ராசஸ் வந்து அந்த கான்சியஸ்னஸ் வந்து எப்படி நாம் வந்து ரியலைசேஷனை மாற்றுறோம், அதாவது ஒரு பேர் உணர்வாக மாற்றுகின்றோம் அப்படின்ற இந்த என்ற அந்த ஒரு எழுத்து வைத்திருப்பதை பார்க்கின்றோம். என்பது இதுவே ஈவது கரவேல் அப்படின்றலாம் ஔவையார் பாடுவாங்க. அது போல அப்படின்னா இழிவு, இழுக்கு அப்படின்னு அதுலயே எல்லா சொற்களும் இறங்கு, இழி, இக, உணர்வு. அப்ப அது ஏன் என்னை கீழ் இழுக்கின்றது, என்னை ஏன் அது வந்து ஒரு மாதிரியான அப்படியே இழுத்து இழுத்து உள்ளே போகுது பாருங்க. அப்போ இது வந்து கான்ட்ராக்டிவ் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்றோம். அது போல உள் நுழை, ஊடாடு, உகமாகு அப்படின்றது மிக மிக நுட்பமான சர்பாஸ்ட் கான்சியஸ்னஸ், கடக்கிறது. என்னால சில சமயம் அப்படியே, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா மனநோயாளிகளை நம்ம வந்து விடுவிக்கின்ற முறை வந்து இதற்கு வந்து என்ற இந்த நுட்பமான எழுத்து தான் இதுக்கு காரணமாவதை பின்பு அந்த மந்திராயணம் இந்த மாதிரியான நுட்பங்களை காணும் பொழுது நமக்கு தெரியும். இதை பற்றி ஒரு திருமூலர் மிக மிக ஆழமாக இதைத்தான் வந்து ஸ்ட்ரிங் தியரியில நான் வந்து விளக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனா பின்பே வரும். மிக ஆழமான ஆய்வு இது இருக்கு. அடுத்தது ஏது உணர்வு, கொசேட்டிவ் கான்சியஸ்னஸ், எல்லா நிலைகளிலும் எழுகிய உணர்வை தட்டி தட்டி எழுப்புகின்ற அந்த என்ற அந்த சொல் ஐதேக உணர்வு அப்படின்ற ரிஃபைன் கான்சியஸ்னஸ், சட்டல், ஒரு விதமான நம் உள்ளத்துல வந்து அழகு உணர்ச்சிகள் எங்கிருந்து வருது. அப்போ அந்த பியூட்டி அப்படின்னு சொல்றது, எலிகன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒவ்வொரு இதுலயும் வந்து பார்க்கும்போது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான நுட்பங்கள் எப்படி என் உள்ளத்துல அப்படியே உணர்வு ஊடாட வைக்குது அப்படின்னா இந்த ஐதேக உணர்வு இருக்கு அப்படின்ற ஒரு நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அப்போ ஒருமிய ஒன்னமாதல் உணர்வு, யூனிஃபையிங் ஹார்மனைசிங் கான்சியஸ்னஸ், ஸ்டஃபிஃபை கான்சியஸ்னஸ், அவுக உணர்வு, இது இயல்பிலேயே பார்க்கலாம். ஒருத்தர் சொல்லும் போது ஓகே அப்படின்னு அந்த அப்படின்னும் போது அவனுக்கு வந்து அந்த நின்று ஏதோ ஒண்ணு அதை நிறுத்திட்டு அவன் திருப்பி மீண்டும் ஒரு உணர்வை வந்து இன்னொரு உணர்வை வந்து அவன் பெயர்க்கின்றான். ரொம்ப அழகான ஆய்வு என்ற அந்த சொல். அதுல இருந்துதான் நம்ம வந்து இன்னொரு பெரிய
நுட்பத்தையே பார்த்தோம். இது வந்து தமிழ் எப்படி அதை தொடர்பு படுத்துகின்றது அப்படின்றத விரிவாக இதுல பார்ப்போம். ஆனா இதெல்லாம் விரிவு கிடையாது. நாம வந்து இசை அறிவியலை பற்றிய இந்த இதுல வந்து இப்போ இதெல்லாம் விரிக்கல. இது வந்து ஒரு ஒரு வெளிப்படையாக இப்படி இருக்கின்றது. தமிழ் இதனோடு தொடர்பாக இதன் அடிப்படையில் தான் உருவாகி இருக்கின்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு விளக்கி காட்டுறேன். இதெல்லாம் காட்டிவிட்டு பின்பு இதனுடைய விளக்கங்கள் வரும்பொழுது இது மேலும் மேலும் விரிக்கும் பொழுதுதான் நமக்கு அப்படியே கண்ணை விழிக்கும். அப்படியே தமிழ் போய்கொண்டே இருக்க, அப்படி இசைய விளையாடுது அப்படின்லாம் பார்க்கலாம். அப்ப இதுதான் வந்து பிங்களமும் திவாகரமும் சொல்லும். வென்றெழு வெண் ஏழும் என்று ஏழும் ஏழிசைக்கெய்தும் அக்கரங்கள். இந்த ஒவ்வொரு சொல்லியும் விளக்கறதுக்கே நேரம் பிடிச்சிடும். ஆனா நான் வந்து அக்கரங்கள்னா என்ன, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மந்திர இயக்கங்கள் அப்படின்ற அந்த உண்மையை இங்க விளக்குறாங்க. அது இத பாருங்க, ஆரோகணம். ஓமை நாம் அதாவது விரிக்க 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 அனம் செய்ய, அதாவது நெறிப்படுத்த, அது ஆரோகணம் அப்படின்றத பாக்குறோம். அதுதான் சரி கம பத நிசா. அதுதான் வந்து ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. அது அப்படியே நீங்க வந்து நெடிதாக விரிக்கணும். அப்படியே விரிக்க அது ஏழிசை நுட்பமாக அது விரிஞ்சிரும் அப்படின்னு நுட்பமாக சொல்லி தராங்க. அதுதான் ஓம் ஓங்கு அணம் அப்படின்னு பாக்குறோம். ஆரோகணம் சரிகம. இப்ப அது இழுக்கும் போது அது வந்து அதனுடைய தானம் இருக்கும். தானம்னா ஸ்டேட். அதாவது ஸ்டேட் ஆஃப் வேலன்சி அப்படின்னு கெமிஸ்ட்ரியில சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு வேலன்சி ஸ்டேட் இருக்கும், ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு பெயரும் அப்படின்றது. எலக்ட்ரான் எப்படி வந்து ஒவ்வொரு இதுல இருந்து அடுத்த நிலைக்கு பெயருது அப்படின்றது போல நம்மளுடைய ஒரு உயிர் நிலையும் அப்படி பெயர்க்க முடியும் அப்படின்ற கருத்து தான் சரிகம பதனிசா அப்படின்றது. அமரோகணம், அமர் ஓம் அணம் அப்படின்ற ஒரு நுட்பமான சொல். இது இரண்டும் தமிழினுடைய அழகாக இங்க வெளிப்படுகின்றது. தமிழுக்கே அணி செய்யும் வகையில இது அமைகின்றது அப்படின்றதையும் பார்த்தோம். இது போன முறை நான் செய்யவில்லை. ஆகவே இதனை நான் இன்று பாடத்தில் சிறிது இணைத்துக் கொள்கின்றேன். இதை ஏன் நான் இணைச்சிட்டு போறேன்னா, இந்த பகுதி மிக 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 ஆழம். இதை நான் வந்து இந்த பாடத்துல செய்ய விரும்பல. இது வந்து மிக மிக ஆழமான ஒரு பகுதி. தொல்காப்பியர் என்ன செய்திருக்கின்றார் என்றால், இந்த 7 சொற்கள், இந்த 7 எழுத்துக்களுக்கு உள்ள உணர்வுகளை, 7 எழுத்துக்களுக்கு உள்ள உணர்வுகளினுடைய ஒட்டுமொத்த விளக்கமாக அவர் என்ன செய்கின்றார், 7 மண்டில அகத்திணை மரபை உருவாக்குகின்றார். 7 சைக்கிளிக் இன்டர்னல் சைக்கிக் ஈகோ டொபாலஜிக்கல் நேச்சர் அப்படின்ற ஒரு அருமையான, இதுவரை உலகத்துல யாருமே எந்த மரபுலையும் இதை பார்க்கவே முடியாது நீங்க. அதாவது ஈகோ டொபாலஜி, அதாவது ஈகோ டொபாலஜிக்கல் நேச்சர், சைக்கிக் ஈகோ டொபாலஜிக்கல் நேச்சர் அப்படின்ற ஒரு, அதாவது இதுதான் ஒழுக்கம். திணை என்ற அந்த ஒரு சொல்லே வந்து ஒழுக்கம், அறிவில் ஏற்படக்கூடிய ஒழுக்கம், மனதில் ஏற்படக்கூடிய ஒழுக்கம், இயற்கையில் இருக்கக்கூடிய ஒழுக்கம், அத்தனையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு பெரிய நுட்பம் வந்து இந்த 7 நுட்பத்துல இருக்கு, அகத்திணையில. இதுதான் முதல், அதாவது பாத்தீங்கன்னா தாந்திரீகம் உருவாவதற்கான மூல கருப்பொருள் இங்கதான் இருக்கு. தாந்திரீகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, தந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, தந்திராயணம். அந்த தந்திராயணம்ன்ற அந்த சொல்லுக்கு இதுதான் பொருள். இதை விளக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் தந்திராயணம் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு. இதை வச்சுதான் வந்து பின்பு பட்சி, அதாவது பட்சி அப்படின்ற ஒரு சோதிட முறையையே உருவாக்குனாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. இதை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்க பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு சைக்கிளிக் நுட்பம் இருக்கு. இது சாதாரணமா ஒரு பெரிய நிலையில புரிந்து கொள்ள முடியாது. ஏதோ மக்களுக்கு வந்து இது என்னன்னா, இயற்கையில இருக்கு, குறிஞ்சி நிலம் இருக்கின்றது, முல்லை நிலம் இருக்கின்றது, பாலை நிலம் இருக்கின்றது, பின்பு பாத்தீங்கன்னா நெய்தல் அப்படின்னு சொல்லி மருதம், இதெல்லாம் நிலங்கள் உடையவை. பெருந்திணை கைக்கிளைக்கு நிலம் கிடையாது. அழகு. இது 2 தான் வந்து அந்த நுட்பமாக மலத்தினுடைய ஆய்வுக்கு பின்பு பெரும் நிலையில விளக்கப்படுது. எனது நூல்ல வந்து அதாவது
தமிழர் கால மெய்யறிவியல் அடிப்படையில இது வந்து ஆய்வு செய்யப்பட்டு இருக்கின்றது. ஆனா இதனுடைய விரிவு நமக்கு நிச்சயமாக நம்ம பின்பு நான் செய்யவிருக்கின்றேன். இதை தெரிந்து கொள்ளுங்க. இப்படியும் தமிழர்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஈக்கோலாஜிய அதாவது வெளியே இருக்கக்கூடிய ஈக்கோ அந்த டொப்போலாஜியை எடுத்து தன்னுடைய சைக்கிக் அதாவது அகப்படுத்தி அதை வந்து அகம் புறம் என்ற அந்த சிந்தனையில ஒரு உணர்வு அது பின்பு பாத்தீங்கன்னா இதுதான் பாருங்க, குறிஞ்சி என்பது புணர்தல், முல்லை என்பது இருத்தல் என்டியூரன்ஸ் யூனியன் அப்படின்னு, பாலை என்பது பிரிதல் செப்பரேஷன் அப்படின்றது, நெய்தல் என்பது இரங்கல் அப்படின்றத, ஊடல் மருதம் அப்படின்னா அப்ப இந்த மாதிரி கைக்கிளை அப்படின்ற ஒருதலை காமம் இதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த இரண்டு நிலைகளையும் பெருந்திணை என்பது பொருந்தா காமம் அல்லது ஒவ்வா கொள்ளும் காதல் அப்படின்னு. அதாவது காதல் என்பது காமம் மட்டுமல்ல. இங்க வந்து என்னன்னா நமக்கு ஏன் வந்து மல்டிபிள் அதாவது டிசிஷன் மேக்கிங் அப்ப நமக்கு பல காரணங்களை எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். மனிதன் எந்த இடத்துல இடரும் சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ஏன் ஒரு மனிதன் செல்ஃபிஷா இருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏன் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பவாதியாக அமைகின்றார், குழப்பங்கள் விளைவிக்கும் ஒரு மனிதராக மாறுகின்றார் அப்படின்ற எல்லா விளக்கமும் இதுல வரும். அப்படி ஏன்னா அதான் மீண்டும் ஒரு வலியுறுத்தி சொல்றேன், இதுதான் வந்து தந்திராயணம் உருவாவதற்கான முதல் எடுத்துக்காட்டு. இவை யாவும் 7. இந்த 7 அடிப்படையில தான் இங்க 7 இருப்பது போல இங்க 7 அமைத்திருப்பார். அதுல பின்பு இது 2ஐயும் கழித்து விட்டு 5 அன்பின் திணையாக மாத்தி அப்படி மீண்டும் அந்த குறிலினுடைய அடிப்படைக்கு செஞ்சு கொண்டு போய் அதை இணைத்து பின்பு அந்த ஆய்வை எவ்வளவு ஆழமாக கொண்டு போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அது இந்த அடிப்படை. இப்ப இந்த நீங்க பாத்தீங்களா, நான் போன முறை சொன்னது போல அக்னி புலம் குண்டலினி ஆற்றலை உயர்த்தும் இந்த முறையை தான் இதுதான் முதல் அடிப்படையில உருவாக்கி இருக்கிறார். இது தொல்காப்பியர் இந்த நிலையை உருவாக்கிய அந்த அடிப்படையில தான் அதாவது இந்த மந்திராயன தாந்திரீக நுட்பமே உருவாகுது. இதுக்கு மூலமே வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம் இல்லை அப்படின்னா இந்த மூலங்களை நம்ம புரிந்து கொள்வது நம்மளால முடியாது. இது வந்து அகத்துல நடக்கிற ஒரு புரட்சி அப்படின்னு சொல்றோம். அங்க மாற்றங்கள், அது புரட்சினா உள்ள நடக்கிற பெரும் பெரும் மாற்றங்கள். இதை பற்றி ஆய்வுகள் வருவோம், செய்வோம். ஆனா இது வந்து முதல்ல நமக்கு இதுக்கு நல்ல பின்புலத்தை உருவாக்கி கொள்வோம். இதற்கான போதுமான அறிவியல் முறைகளை நாம் வந்து உருவாக்கி தெளிவினை மெய்ப்பொருள்கள் உள்ள உயிரினுடைய இயல்புகளை எல்லாம் தெரிந்த பின்பு இந்த ஆய்வுகள் செய்யும் பொழுது எளிதாக நமக்கு வந்து இதெல்லாம் ஏன் எப்படி நடக்கின்றது, இதை எப்படி வந்து நம்மால் உயர்த்த முடியும் என்ற அந்த கருத்தெல்லாம் நமக்கு தெளிவா புரியும். இன்னைக்கு சொல்லுவாங்க இந்த சக்கரம் சுழல்கின்றது, இந்த சக்கரத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். எப்படி உணர்வது? சொல்றது மட்டும் போதுமா? நான் உணர்கின்றேன் எப்படின்ற அதுக்கு என்ன அடிப்படை, இதற்கு என்ன காரணங்கள், இதை எப்படி புரிந்து கொள்வது? இன்னைக்கு வந்து பொது நிலையில சொல்லிட்டு போறாங்க. ஆனா என்னுடைய நிலை, சில பேர் நான் உச்சித்தளத்தை தொட்டு விட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா என்ன, இதற்கு என்ன அடிப்படை, எப்படி தெரியும் நான் அதை தொட்டு நிற்கின்றேன் அப்படின்ற அந்த நிலைகள்லாம் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இதனை வந்து திருமூலர் ரொம்ப அழகாக செய்து காட்டுவார். இதன் அடிப்படையில தான் நம்ம 8 மரபை வந்து பார்க்கின்றோம். இந்த 8 நுட்பத்தை வந்து இதுக்கே தனியா ஒரு பாடம் எடுக்கணும். 8 எதற்காக தமிழ் மரபுல 8க்கு வந்து ஒரு பெரிய மெய்ப்பாடுகள், உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்ற அந்த நிலை. ஏன் வந்து எனக்கு வந்து சிரிப்பு, அழுகை, இழிவரல், இழிப்பு, டிஸ்காஸ்டிங் அந்த இதெல்லாம் பாக்குறோம் பாருங்க. முதல்ல நான் சொல்லிட்டேன், சர்ப்ரைஸ், மருட்கை. இந்த சர்ப்ரைஸ் என்ற வார்த்தைகள்ல தான் வந்து நமக்கு வந்து நம்ம அந்த ஐகார உணர்வு இதெல்லாம் பார்க்கிறோம். அச்சம், பயம், பெருமிதம், பிரைட், வெகுளி, எங்க, உவகை, ஹாப்பினஸ் அப்படின்ற இந்த 8 நிலைகளை பிரிக்கிறார். ஏன் 8? இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து 8 என்ன அப்படின்றது. இதுதான் இன்ஃபினிட் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். இந்த 8 தான் உலகையே ஆளுது. இதை பற்றியே ஒரு பெரிய ஆய்வு செய்ய போறோம். அதனாலதான் வந்து திருமூலர் 8 நிலைகளை மட்டும்தான் பேசுவார். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், 4 விரிந்தனன், 5 வென்றனன், 6 விரிந்தனன், எழும்பற் சென்றன, தான் உணர்ந்து இருந்தன், 8 தான் உணர்ந்து 8 அப்படின்னு 8 அந்த 8ல முடிப்பார். 8 நிலைகள் தான் இருக்கு. 8 நிலைகள். உடலை பொறுத்த மட்டிலும் 8 தான் அப்படின்றத பார்த்தோம். அதற்கும் மேலாக நம்ம என்ன பார்த்தோம்? அதனாலதான் அகாரம் 8. அகாரத்துடைய என்ன நீங்க தேடுனீங்கன்னா தமிழ் எழுத்துக்கு அகாரம் 8, உகாரம் 2. ஏன் உகாரம் 2, ஏன் அகாரம் 8 அப்படின்றதுக்கு காரணம் நான் முதல்ல சொல்லிட்டேன். 8 நிலைகள் தான் உயிர் உணரும் நிலைகள் அப்படின்றத
அழகாக சொல்லி புறநிலைகள்ல உடலோடு இருக்கும் வரையில அது அகார நிலைப்படும். ஆகவே அது 8 அப்படின்ற கருத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த 8 தான் வந்து இங்க பார்க்கிறது இன்ஃபினிட். இதுதான் வந்து இன்னைக்கு இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு நிறைய உண்மைகள் இருக்கு. இது ஆச்சரியமாக இருக்கும். ஏன் வந்து சூரியன் வந்து வடக்கே வரும் பொழுது 8 தான் போடும். எல்லாமே 8 போடும். ஏன் 8 போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வந்து வானியல் அடிப்படையிலும் சரி, அகத்திலையும் சரி, புறத்திலையும் சரி 8 தான் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றத நாம உணர முடியும். அதற்கு பின்பு ஒரு காலகட்டத்துல அதை நான் வந்து விரிவாக அதாவது தாந்திரிகம், மாந்திரிகம் விளக்கும் பொழுது இதை பற்றி விளக்கலாம். அடுத்தது வந்து நாம் என்ன பார்த்தோம்? பதி, பசு, பாசம் என்ற அந்த விளக்கங்கள்லாம் எப்படி தமிழ் மரபு உட்கொண்டு ஓங்காரத்தையே உருவாக்கி நிற்கின்றது அப்படின்றத பார்த்தோம். அகம் இங்கிருந்து தான் இந்த அவும் என்ற அந்த நுட்பமான ஒரு சொல் வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இது திருமந்திரம் வந்து நுட்பமாக இந்த அறிவியலை அகப்படுத்தி நிற்பதை நான் போன முறையும் விளக்கிவிட்டேன். அடுத்ததாக இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் இதுதான். இப்ப மீண்டும் ஒரு மீள்பார்வை செஞ்சிருவோம். அதாவது இது இன்னும் முடிக்கப்படல. நான் மீண்டும் சொல்றேன். பிரமாண முறை தொல்காப்பிய, அதாவது மெய்கண்டாரினுடைய அவன் அவள் அது வேணும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்த மாதிரி என்பனார் புலவர்னு பார்த்தோம். அதுல பிரமாண முறை மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை எப்படி வந்து மெய்கண்டார் செய்தார் அப்படின்றத நுட்பமா கண்டோம். ஆகமிக் ஃபெனோமெனாலஜிக்கல் சயின்டிபிக் எம்பிரிக்கல் அனாலிசிஸ் பண்றத. அடுத்தது இது எவ்வளவு சிஸ்டமேட்டிக். இந்த மாதிரி அறிவியலை நம்ம வந்து உருவாக்கி நிற்கின்றார்கள், தமிழர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பது இன்றைக்கு வரைக்கும் உலகத்துக்கு தெரியாது. அதுதான் ஒரு வேதனை. மெய்கண்டார் சிவஞான போதம் ஒரு முதல் நூல், சுட்டறிவு ஆவதறிவு பிரமாண முறையை எப்படி வந்து த இன்டெலிஜென்ட் ஆஃப் ஆப்ஜெக்டிவிட்டி த்ரூ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், இதுதான் இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய கோடு போடணும். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வழியாக செஞ்சிருக்காங்க. சுட்டறிவு அடிப்படையில ஆய்வினை வந்து செய்தது வந்து தமிழ் மரபுல. இது பாருங்க, சுட்டறிவு ஆய்வு வந்து தொல்காப்பியத்திலே தொடங்கியது வியப்பு. இப்பதான் பிசிக்ஸ்ல இதை பத்தி பேசுறாங்க. ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்றது ஒன்று இருக்கு அப்படின்ற கருத்தே இப்பொழுதுதான் இந்த 18 நூற்றாண்டிலிருந்து தான் கலீலியோ அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ன்ற அந்த சிந்தனையே வந்து அங்கிருந்து தான் வெளிப்பட்டு நிக்குது. ரொம்ப பெரிய வியப்பு. அடுத்தது 2 வகையான தோன்றல்கள் உள்ளன இதுவரை பார்த்த ஒரு உண்மை. உயிருள்ள சித்து பொருள்கள், உயிரற்ற சடப்பொருள்கள் அப்படின்னு. ஏன் இந்த அறிமுகத்தை வந்து தொடர்ந்து செய்தோம் அப்படின்ற காரணத்தை முதல்ல சொல்லிடுறேன். லிவிங் கான்சியஸ் என்டிட்டி அண்ட் நான் லிவிங் மெட்டீரியல் என்டிட்டிஸ் எதற்காக இப்படி செய்யணும்? இதுக்கு வந்து ஒரு குழந்தையை கேட்டா கூட உயிருள்ள பொருளுக்கும் உயிரற்ற பொருளுக்கும் வேற்றுமையை சொல்லிருமே. இதை ஏன் இவ்வளவு ஆய்வு செய்யணும் அப்படின்ற கேள்விக்கு இங்க வருது பதில். எதற்காக இதை செய்கின்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுவரையில் அதாவது புது அறிவியல் மாடர்ன் சயின்ஸ்ல கூட இந்த தெளிவு இல்லை அப்படின்றத தான் நம்ம வந்து வலியுறுத்துவதற்காகத்தான் இப்போ அடுத்த கட்ட ஆய்வுக்கு செல்லவிருக்கின்றோம். ஆனா மீண்டும் சொல்கின்றேன், காலத்தால் தன்மையில் சித்து சடமாகாது, அசித்தாகாது, சடம் சித்து அதாவது அசித்து சித்தாகாது அப்படின்ற ஒரு நுட்பத்தை அடுத்த இதுல அறிமுகப்படுத்துறேன். சித்து சடமாகாது, சடம் சித்தாகாது. சைக்கி நெவர் பிகம்ஸ் மேட்டர் அண்ட் மேட்டர் நெவர் பிகம்ஸ் சைக்கி. அதாவது எல்லா நிலைகள்லையும் நாம் என்ன பார்க்கின்றோம்? இது நித்திய பொருளாக இருக்கின்றது. இங்கேதான் வந்து அறிவியலுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய பெரும் ஆய்வு நிலைகள்ல அவங்க இதை பிரித்து அறிவதை செய்வதை தவிர்த்ததுனாலதான் இந்த சிக்கல்களே வந்தது. அதனாலதான் மெய்கண்டார் வந்து தொடர்ந்து இதை வந்து நுட்பப்படுத்தி அவன் அவள் அது என்னும் அப்படி என்னும் பொழுது நீ அங்கே உயிரும் கலந்திருக்கின்றது, உயிரும் சித்து பொருள் அசித்து பொருளும் இருக்கின்றது அப்படின்னு சொன்னதும் அதை வந்து பாருங்க திருமூலர் என்ன செய்யறாரு? சத்து அசித்து சதசத்து தான் கண்டு சித்து அசித்து சேர்வுறாமே நீத்து அப்படின்னு அவர் பாட்டுக்கு அப்படியே இதுதான் சுத்த பரஞ்சுத்த சைவருக்கு நேயமே அப்படின்னு. நீங்க பரசுத்தம் பார்க்கணும் அப்படின்னா சைவத்துல உண்மையான சைவத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதை சரியாக பிரித்து உங்களுக்கு அறிதல் வேண்டும் அப்படின்ற ஒரு நுட்பத்தை அவ்வளவு அழகாக திருமூலர் செய்கின்றார். அப்போ இதைதான் நாம இன்றைக்கு ஆழமாக ஆய்வு செய்ய போறோம். இப்போ முதல் ஆய்வுல இதுக்கு முன்பு நான் பேசியதுதான். ஆனா இதனுடைய ஆய்வு நான் இன்றைக்கு விரிக்கவிருக்கின்றேன். அதாவது மத பிரிவுகள் உயிர் உடல் வேறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து உடலையும் உயிரும் பிரிக்கிறோம். இதுவரை பாத்தீங்கன்னா உயிரும் உடலும்
அதாவது உயிர் உடல் என்பது வேறு இயக்கங்கள்ல இருக்கு அப்படின்னு. ஆனா அது ரெண்டும் வேறுபட்டு நிற்கின்றன அப்படின்ற ஒரு கேள்வியும், அதன் அடுத்த கேள்வி உயிர் இருக்குமானால் அது எங்கே இருக்கின்றது? உடம்பு உள்ளே எந்த இடத்துல இருக்கு? அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும் பாருங்க நமக்கு. அப்போ உயிர்ல எல்லா இடத்துலயும் இருக்கா? மூளையில இருக்கா? சில பேர் கேட்பாங்க, மூளையில இருக்கு போல இருக்கு. சில இடத்துல சில பேர் வந்து என்னுடைய இருதயத்துல இருக்கு போல இருக்கு உயிர். அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அப்போ உயிர் என்பது என்ன? அந்த கேள்வி வருது பாருங்க. அப்போ எனக்கு வேணா அந்த பிசிக்கல் அப்படின்ற அந்த காய அடிப்படையில அந்த சிந்திக்கிற அந்த முறையில நம்ம பார்க்கும் பொழுது அங்கே நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. இது எப்படி வந்து நம்மளுடைய மரபுல வந்து இத வந்து கையாள்றாங்க? இத வந்து எப்படி நுட்பமாக போகுது அப்படின்னு. இப்ப நான் செய்திருப்பது இந்த 7 முதல் 7 அறிமுகப்படுது. இந்த 7 செய்த பிறகு, இந்த 7க்கு பிறகு எவ்வளவு ஆழம் வரப்போகுதுன்னு நீங்க பார்க்கலாம். இது இது அப்பதான் உங்களுக்கு திகைப்பே வரும். இவ்வளவு ஆய்வுகள் செஞ்சிருக்காங்களா? அப்படின்னு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழ் மரபுல மட்டுமல்ல, இந்திய உபகண்டத்துல இந்த ஆய்வுகள் நடந்திருப்பது நமக்கு வந்து பெருமை அளிக்கின்றது. வேற எந்த மரபுலயும் இப்படிப்பட்ட உயிர் ஆய்வை பற்றிய ஒரு மேற்கோள்கள் செய்ததாக நாம பார்ப்பது மிக மிக குறைவு. கிரீக்களாக இருக்கட்டும், ரோமனாக இருக்கட்டும், அவங்க வந்து முழுக்க முழுக்க அறிவியல் பிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற அறிவியலுக்கு மட்டும்தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து போனதை நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க நம்ம வந்து அகப்படு இருக்கக்கூடிய உயிரின் அறிவியலை சைக்கி அசெண்டிங் சயின்ஸ் ஆகம சயின்ஸை அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாக்குறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா முதல்ல நாம என்ன பாக்குறோம், உடம்பு தான் உயிர், உயிர் தான் உடம்பு, இது ரெண்டையும் பிரிக்க முடியாது, அது ரெண்டும் ஒண்ணு அப்படின்ற ஒரு கருத்தை வைப்பவர்களும் பௌத்தம் தான். பௌத்தம் தான் இதை செய்கின்றது. அதாவது புத்த மதம் மிக ஆழமான கேள்விகளை கேட்டு கேட்டுதான் அவங்க வந்து செய்யறாங்க. அதுல ரொம்ப பெரிய விஷயம் உயிர் சூனியம் என்ற ஒரு கருத்தை பால்பொரு சைக்கி இஸ் நத்திங்னஸ் அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டு வராங்க. இது முதல்ல படிக்கும் போது நமக்கெல்லாம் வேடிக்கை மாதிரி தெரியும். இல்லையே, நத்திங்னு சொல்றாங்களே, அப்போ நாம தான் இருக்குமே, அது உண்மையாச்சே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நீங்க நன்றாக பாருங்க, அவங்களுடைய கேள்வியில, அவங்களுடைய ஆய்வுல ஒரு உண்மை இருக்கத நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, நீங்க பாருங்க, அதாவது பொருள் இருந்து, அதாவது கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியல. அந்த ஃபோட்டான்ஸ் அப்படின்றதோ, இல்ல நம்ம சொல்லக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஒரு பொசிட்ரான். அந்த எலக்ட்ரான், பொசிட்ரான் 2ம் பிளக்கும் பொழுது, அங்கே வந்து ஃபோட்டான் வருது. அப்ப இது எதுவுமே கண்ணுக்கு தெரியறதில்ல. ஃபோட்டான் வந்ததோட வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்து அது வெளிச்சம் ஃபோட்டான் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபோட்டான்னு நம்ம பார்க்கணும். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல அது என்னவா ஆகுது அப்படின்ற பார்க்க முடிஞ்சு கண்ணுக்கு படும் பொழுதுதான், கண்ணுக்கு வெளிப்படுது. கண்ணுக்கு தெரியாதது மீண்டும் கண்ணுக்கு வெளிப்படுது. ஒளியாக. அங்கதான் ஒளி வருது பாருங்க. ஒளி வர இருள் அகல பிறகு பார்க்கிறோம். அப்ப இவங்களுடைய சிந்தனை நத்திங் அப்படின்னு சொல்லும் பொழுது, அண்டம் எதிலிருந்து வந்தது அப்படின்னும் பொழுது பிக் பேங் அந்த தியரியில பார்க்கும் பொழுது நத்திங் அப்படின்றாங்க. ஒண்ணுமே இல்ல, உள்ளுக்கு ஏதோ ஒண்ணு இருந்தது அப்படின்ற. ஆனா இதை மறுப்பதை எப்படி மறுக்கிறாங்க நம்ம தமிழ் மரபு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவர்கள் சார்பு, அதாவது பௌத்த சிந்தனைகளை பின்னால இதை வந்து பார்க்கலாம். ஆனா நான் இன்றைக்கு வந்து இந்த கருத்தை முதல்ல எடுக்காம நான் வந்து மூலத்துல வந்து ஒரு கருத்தை தான் எடுத்து முதல் பகுதியாக இன்னைக்கு விளக்க போறேன். இந்த 7 பின்பு இதனுடைய தொடர்ச்சி மிக ஆழமாக கேள்வி கேட்டுக்கொண்டே போவாங்க. எதை உயிர்னு நீங்க சொல்றீங்க? உயிர்னு சொன்னீங்கன்னா அது இல்ல போல இருக்க. அப்போ உடம்போட இருக்கலாம், அது வந்து இல்லாத பொருளாக அது வந்திருக்கலாம் அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். அடுத்தது இதெல்லாம் பாருங்க, பருவுடல் 5 பூதங்களின் கலப்பே உயிர். அப்ப இதுவும் வந்து the psyche is the manifested body which is a mixture of 5 elements அப்படின்ற கருத்து. அடுத்தது இந்திரிய ஆன்மாக்கள், ஐம்பொறிகளே புலன்களே உயிர், psyche is the 5 senses. சூக்ம உடம்பு சட்டில் பாடி இஸ் சைக்கி அப்படின்னு. அப்போ உடம்புக்கு உள்ளே ஒரு உடம்பு இருக்கு, அந்த உடம்பு தான் உயிர் போல அப்படின்ற கருத்து. அப்போ அதையும் உடம்பாக பார்க்கின்றார்கள். அடுத்தது பிராணம், மூச்சு தான் போல இருக்கு, உயிர் போல இருக்கு அப்படின்னு. அடுத்தது பரபிரம்மே உயிர், பரபிரம்மே சைக்கி அப்படின்ற இன்னொரு கருத்து. கடவுளினுடைய ஒரு வடிவாக நம்ம வந்து ஒரு கடவுளினுடைய ஒரு பகுதியாக அப்படின்றது, கடவுளினுடைய ஒரு உறுப்பாக, ஒரு படிமமாக, இப்படி இந்த மாதிரி பல சமயங்கள் இந்த கருத்தையும் வலியுறுத்தி நிற்கின்றன. உடல் கருவி கூட்டு தொகுதியே உயிர் அப்படின்ற அடுத்த கருவி இந்த மாதிரி வருது. அப்ப இந்த மாதிரி வரும் பொழுது இதுல
முதல் ஆர்குமெண்ட் இதை மட்டும் நான் முதல்ல கொண்டு போயிடுறேன். இந்த கருத்தை நீங்க இப்படி பாருங்க. இதுக்கு வந்து முதல்ல ரோமன் கருத்துக்கு போவோம். இங்க இருந்து வந்து கிரீக் சிந்தனை பின்பே ஆழமாக பார்க்கக்கூடியது எது உயிர் அப்படின்னு கேட்கும் பொழுது சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் யுனைடெட் வித் மேட்டர் அப்படின்னு அரிஸ்டாட்டலுடைய முதல் ஆய்வு வந்து டி அனிமா ஆன் த சோல் அப்படின்னு அரிஸ்டாட்டல் ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூல்ல முதல்ல பிளேட்டோடைய மாணவர் தான் அரிஸ்டாட்டல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த பிளேட்டோ என்ன சொல்றாருன்னா, பிளேட்டோவுக்கு ஏதோ ஒரு உண்மை புரிந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல நான் ஆப்பிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு ஃபார்ம், அது ஒரு மந்திர பொருள் வடிவு நிலை அப்படின்ற மாதிரி அவரு ஒரு உண்மையை அவர் விளக்க முயற்சி பண்றார். அந்த ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றதான் வந்து இப்போ நாம இன்றைக்கு வந்து அதை வந்து ஒரு மந்திரம்னு சொல்லுவோமே, இல்ல அல்லது ஒரு கணித வடிவு அப்படின்னு வைத்துக் கொள்வோம். ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வடிவு, அப்டிராக்ட் ஃபார்ம் அப்படின்ற அப்டிராக்ட் உருவு, நுண்மை, நுண் வடிவு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபார்ம்ஸ் எட்டர்னல் திங்ஸ் அப்படின்னு பிளேட்டோ சொல்றாரு. அது வந்து வடிவாக உலகத்துக்கு வரும் பொழுது, த வேர்ல்ட் ஆஃப் மேட்டருக்கு வரும் பொழுது அது ஆப்பிள் அப்படின்ற இந்த வடிவுக்கு வந்து நிக்குது அப்படின்னு பிளேட்டோ சொல்ல, ஆனா அரிஸ்டாட்டல் தன்னுடைய குருவுக்கு எதிராக மாறாக அவர் என்ன சொல்றாரு, இல்ல அது அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ஆஃப் ஃபார்ம் அண்ட் மேட்டர் அப்படின்னு உடம்பும் பொருளும் இரண்டுமே உள்ளேதான் இருக்கு, மைண்ட் இஸ் இம்மெட்டீரியல் அப்படின்னு. அப்போ நாம இன்னைக்கு உணரக்கூடிய அந்த மைண்ட் அப்படி இந்த வார்த்தை ரெண்டு சொல்லும் ஒரே நிலையில இருக்கும். மைண்ட் அப்படின்னா மூளை மட்டுமல்ல, அங்கே நாம இங்க எதை ரிஃபர் பண்றாங்க, எதை குறிக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய உயிர் இம்மெட்டீரியல் அப்படின்னு, இஸ் இம்மெட்டீரியல் அப்படின்ற மட்டும்தான் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரே தவிர இது ரெண்டும் வேறல்ல. இதை நீங்க பாருங்க, அவருடைய நூல்ல எழுதப்பட்டதை நம்ம புரிந்து கொள்வோம். அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு, தனது டி அனிமா உயிர் என்பது ஒரு சட சாத்தியம் தான் சொல்றாரு. மெட்டர் பொட்டன்சியாலிட்டி, சட சாத்தியம் உள்ளது என்றும், மெய்மை வடிவுறு என்றும், ஃபார்ம் ஆக்சுவாலிட்டி சட வடிவுறு தொகை அல்லது கலவை, த காம்பவுண்ட் ஆஃப் மேட்டர் அண்ட் ஃபார்ம் என்றும் பகுக்கிறார். ஆகவே உடல் உயிர் பிரிக்க இயலாத, ஒன்றோடு ஒன்று பிரியா வகையில் இயங்குபவை என்பது அரிஸ்டாட்டலின் முடிந்த முடிவாகியது. அப்ப இத வந்து அவருடைய நேரடியா அந்த புத்தகத்துல இருந்து படிச்சுக்கலாம் நீங்க. அப்போ இது ஆங்கிலத்திலையும் புரிஞ்சுக்குங்க. இன் இஸ் டி அனிமா 11th theory அப்படின்னு reiterated that soul is matter potentiality, form actuality and the compound of matter and form. அப்ப மெட்டா அப்படின்றது நமக்கு நல்லா புரியுது. இது வந்து அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபார்ம் என்பதுதான் இது அப்டிராக்டான, அதாவது நுண்மை அப்படின்னு, இது ஒரு மந்திர பொருள் போல இணைத்து கொள்றாரு. தன்னுடைய குருவை இதுல வரைக்கும் ஒத்துக்கொள்றாரு. குரு அதாவது பிளேட்டோவுடைய கருத்தை உள்வாங்கி கொள்றாரு. ஆனா hence he deduced that soul and body cannot be separated. இங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. அப்போ அவருடைய குரு வந்து ஃபார்ம்ஸ் வந்து எட்டர்னல் திங்ஸ் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாலும் இது இரண்டும் பிரிக்க முடியாதவை, and their functions are inextricably linked. The psychology within biological framework அப்படின்ற அந்த கருத்தை அவர் அழகா சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ இந்த கருத்து தான் இன்றை வரை அறிவியல் உலகே இதுதான் இவருடைய கருத்தை மீறி இன்னும் போகவே இல்லை, தாண்டவே இல்லை. அப்போ இததான் நாம இப்போ மறுக்கிறாங்க. இப்பதான் ஆங்கிலேயர்கள் மத்தியில ஒரு அறிவு விழிப்புணர்வு வரதை நம்ம பாக்குறோம். இப்ப நான் எடுத்து காட்டுறேன்னு கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். அதாவது இந்த கருத்தை வந்து சிவவாக்கியர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சித்தர். இவர் வந்து ஒரு புரட்சிகரமான சித்தர். சித்தர் வகையில இவர் பாத்தீங்கன்னா ஒரு மிக எழுச்சி, பாரதி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பாரதியார் அப்படின்னு சொன்னா ஒரு எழுச்சி கவிஞர், புரட்சி கவிஞர் அப்படின்றது போல அக்காலத்திலே சிவவாக்கியருடைய சிந்தனைகளை பாத்தீங்கன்னா மிக மிக புரட்சிகரமாக இருக்கும். ரொம்ப ஆழமான கருத்துக்களை வந்து மிக மிக நுட்பமாக விளக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் வந்து சிவவாக்கியர்.
அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கும்போது, உடம்பு உயிர் எடுத்ததோ, உயிர் உடம்பு எடுத்ததோ அப்படின்ற ஒரு முதல் பாடப்பு. அது அழகான பாடல். உடம்பு உயிர் எடுத்ததோ, உயிர் உடம்பு எடுத்ததோ அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வார்த்தையிலேயே அவர் வந்து எவ்வளவு பெரிய நுட்பத்தை வைக்கிறாருன்னா, உடம்பு உயிர் எடுத்ததோ அப்படின்ற ஒரு வரியில, டிட் த பாடி டேக் த சோல் அப்படின்றது தான் இங்க அரிஸ்டோட்டல் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, உடம்பும் உயிரையும் நீ பிரிக்க முடியாது அப்படின்றாரு. ஆனா அவர் இன்னொரு கேள்வி இருக்கு, உயிர் உடம்பு எடுத்ததுன்னா உயிர் பிரிய முடியும் அப்படின்றது. ஓ டிட் த சோல் டேக் த பாடி அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பாருங்க, எவ்வளவு ஒரு சொல்லே எப்படி விளையாடுறாங்க பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. தமிழை வச்சுக்கிட்டு எப்படி விளையாடுறாங்க பாருங்க. அப்போ இதுலயே பதிலும் சொல்லிடுறாரு. நான் அந்த பதிலையும் அதிலேயே சேர்த்துட்டேன். ஏன் அப்படின்னா, எவ்வளவு தெளிவு பாருங்க தமிழ் மரபுல. உயிரினால் உடம்பெடுத்த உண்மை ஞானி சொல்லடான்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா, உடம்பு உயிர் எடுக்கவில்லை. உயிர்தான் உடம்பை எடுத்து நிற்கின்றது. ஆகவே உயிர் வேறு, உடம்பு வேறு என்ற கருத்தை நீ உண்மையா இதை புரிந்து கொண்டாய், நீ ஞானி ஆகின்றாய் என்று சொல்லியே முடிச்சிடறார். The body is taken on by the soul. So say the true knower. உண்மையானவர்களுக்கு இது தெரிந்துவிடும் அப்படின்றத எவ்வளவு அழகாக பதிவு பண்ணிட்டு போறாரு அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இந்த மாதிரி நிறைய சித்தர்களும் நம்மளுடைய மரபுல அவ்வளவு ஆழம் உடையவர்களும் இருக்கின்றார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இப்பதான் நம்ம வந்து அறிவியல் பின்புலத்துக்கு போறோம். இப்போ இந்த ஆய்வுல இன்னைக்கு வரைக்கும் நாம எங்க திணறுகின்றோம் அப்படின்றதுக்கு தான் இப்போ அறிவியல் பின்புலத்துக்கு போறோம். இந்த ஆய்வை நீங்க பாருங்க, ரொம்ப அழகான ஆய்வு. இது தொடர்ந்து இன்றைய பாடம் இதுதான், மூளையை பற்றிய ஒரு கருத்து. என்ன பேசுறோம் அப்படின்னா, உயிர் உடல் வேறா அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்றைக்கு வரைக்கும் இந்த அறிவியல்ல சிக்கி கொண்டிருக்கின்ற மரபுல எப்படி அவர்கள் மத்தியிலேயே ஒரு வேற்றுமை வருது, எப்படி ஆய்வினை கொண்டு செல்கின்றோம் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஆங்கிலேயரை தான் துணைக்கு அழைக்கிறேன். ஏன் அழைக்கின்றேன் அப்படின்னா, நமக்கு சிவஞான சித்தியார் இருக்கின்றார், இப்படிலாம் இருக்கின்றார்கள், மெய்கண்டார் இருக்கின்றார், திருமூலர் இருக்கின்றார், தொல்காப்பியர் இருக்கின்றார், நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ் மரபே இருக்கின்றது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் மரபுல இப்பதான் இந்த கருத்தே வந்து ஒரு புது உதயம் ஆகின்றது. என்ன கருத்து அப்படின்னா, மூளையின் உயிரியல் கணிப்பியல் செயல்களின் கூட்டுத்தொகை உயிர் ஆகுமா? Can the sum of biocomputational function of the brain makes up the mind? அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அவங்க இப்ப என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னா, மூளையினுடைய ஒட்டுமொத்த தொகுதி தான் உயிர் அப்படின்ற கருத்தே வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய சில பக்கபலம் உடையவர்கள் அதை விளக்குறாங்க. அப்ப யாரு அவங்க விளக்குறாங்க அப்படின்றதுல சில ப்ரொஃபசர்ஸ் அட் வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல அவர் என்ன சொல்றாரு, the sum of biocomputational functions of the brain makes up the mind, said study senior author Nico Dosenberg, நியூரோலஜி ப்ரொஃபசர். பாருங்க, அப்போ உடல் கருவி கூட்டு தொகுதியே உயிர் அப்படின்னு இவர் நிறுவ முயற்சி பண்றார். அப்போ மூளையின் உயிரியல் கணிப்பியல் செயல்களின் கூட்டுத்தொகை தான் உயிர் ஆகும் என்று ஆய்வின் மூத்த ஆசிரியரான நிக்கோ டொசன்பர்க், வாஷிங்டன் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியின் நரம்பியல் பேராசிரியர் சொல்றாரு. ஓகே, இப்ப இவருடைய ஆய்வை முதல்ல புரிஞ்சுக்குவோம். இது என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, மூளை வந்து வெவ்வேறு நிலைகள்ல பகுக்கப்பட்டிருக்கு, அந்த ஒவ்வொரு பகுதிகளும் வெவ்வேறு நிலைகள்ல இயங்குகின்றன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்டல் லோப் அப்படின்னா, அதாவது முற்புற அதாவது மூளை பகுதியை பிற்புற பகுதி அப்படியெல்லாம் பிரித்து ஆய்வு செய்கின்றார்கள். நான் இன்னைக்கு மூளையோடைய ஆய்வு செய்வதற்கு இதை காட்டல. இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். மூளையில பல்வேறு மூளை இருக்கு, அந்த மூளையினுடைய பகுதிகளில் இயங்குது. இதை தொடர்ச்சியா இன்னும் சில ஆய்வுகளையும் இதுல நீங்க நல்லா பார்க்கணும். அதாவது புறமூளை, புறணி அப்படின்னு சொல்லக்கூடிய புறமூளை இருக்கின்றது. அது உள்ளே வந்து உள்மூளை, இடைமூளை, உள்மூளை அப்படின்ற பகுதிகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா முதுகம் தண்டு, மூளை தண்டுன்னு ஒண்ணு இருக்கு. மூளை தண்டுல வழியா முதுகம் தண்டு போகுது. இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் இதை தெரிஞ்சு கொள்ளணும்னு நான் சொல்றேன். பின்னால நீங்க பார்க்கும்போது, அதாவது பிறகு நான் இதை விளக்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இதுல என்ன வேடிக்கை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் கோர்பஸ் கொலோசம். இதை பாத்துக்குங்க, இந்த கோர்பஸ் கொலோசம் அப்படின்றது இதுதான் வந்து இரு மூளைகளை இணைக்கும் ஒரு இதை பத்தி நான் முன்பே விளக்குனேன். இந்த கோர்பஸ் கொலோசம் வந்து அதுதான் வந்து கற்ப கலசம் அப்படின்னு
நம்மளுடைய கோவில்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கோவிலுடைய மேல இருக்கக்கூடிய கற்ப கலசம் அப்படின்ற அந்த சொல்லு வந்து நேரடியாகவே இந்த சொல்ல விளக்குறத நீங்க பார்க்கலாம். கற்ப கலசம் அப்படின்றது கோப்பஸ்னா அந்த மெய் அது இது வந்து கல் போன்ற நிலையில அந்த இரண்டும் இணைக்கும் ஒரு கலசம் அப்படின்றத கொலசம் அப்படின்னு இங்க சொல்றாங்க. ரிலே இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த டூ செரிபிரல் ஹெமிஸ்பியர் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு முன்பு பார்த்தோம் சிலது. இப்ப இன்றைக்கு வந்து இந்த anatomy ஆஃப் த பிரெயினை பார்க்கிறோம். சரி, என்னுடைய நோக்கம் வந்து இங்க இருக்கக்கூடிய மூளை அறிவியலை விளக்குறது இல்ல. ஆனா மூளை அறிவியல் ஞானிகள், அதாவது விஞ்ஞானிகள் எப்படி இதை சிந்திக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு ஆய்வாளர்களை நாம் இங்க அழைக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து எப்படி சிந்திக்க வைக்கிறாங்க நம்மள அப்படின்றத பாக்குறதுக்கு. அதுல வந்து தலமஸ் இருக்கு, ஹைப்போதாலமஸ் இருக்கு, இதெல்லாம் பார்க்குவோம். பிறகு வரும்பொழுது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வருவோம். மெடுலா இருக்கும், செரிபலம் இருக்கும், இது பின் மூளை, முன் மூளை அப்படின்றது. ஆனா இதுல வந்து 2 வகை மூளை இருக்கிறத நமக்கு நன்றாக தெரியும். இது வந்து தமிழ் மரபுல மூளை ஆய்வு வந்து ரொம்ப நுட்பமா செய்திருக்கின்றார்கள் என்பதை திருமூலருடைய பல சித்தர் மரபுல நீங்க இதை வந்து பார்க்கலாம். பிரெயின் சர்ஜரியே பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதை தான் வந்து கோரக்கர் அதாவது தேரையர் செய்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு சில குறிப்புகள் இருக்கின்றன. இன்றைய இதுல வந்து இத சர்ஜரி அப்படின்ற அந்த கருத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க வந்து இப்போ நம்மளுடைய நோக்கம் வந்து இதை வந்து எப்படி புரிந்து கொண்டு இந்த ஆய்வுக்கு வந்து இன்றைய அறிவியல் நமக்கு நாம சொல்லக்கூடிய உண்மைக்கு எப்படி வந்து சான்று பகிர்கின்றது அப்படின்றத தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு மூளை எடுத்துக்கங்க. இது முன்புற மூளை, இது வந்து ஃப்ரண்டல், இதோ இங்க இருக்கு. இங்க நமக்கு வந்து இமேஜினேஷன் அப்படின்றது, அதாவது நம்மளுடைய கற்பனை வளங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வலது மூலையில நடக்கிற சில உண்மைகள். இங்கதான் வந்து நமது ஞாபக சக்தி, இங்கதான் இசை இருக்கின்றது அப்படின்னு ஒரு பகுதியை தொட்டு தொட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, இதெல்லாம் இது அப்ப அவர் சொன்னது உண்மையோ, இவர் சொல்றது சரிதானே? The sum of biocomputational function of the brain makes up the mind அப்படின்னு சொல்றாரு. நீ இருக்கின்றாய் ஆனால், அந்த உயிர் இருக்கின்றது என்றால் இது வந்து மூளையின் தொகுதி தான். உன்னுடைய இப்ப நீ இதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கும் பொழுது, இதெல்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது தானே அந்த மூளை இருக்கு. அந்த மூளையின் அடிப்படையில தானே உயிர் இயங்குகின்றது அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்போ இங்க அது போலதான் நம்ம முதல்ல இதை பார்க்குவோம். ஏன்னா ஆய்வுகளை பார்த்த பிறகுதானே நமக்கு தெரியும். இடது மூளை இருக்கின்றது, இடது மூளையும் அப்படித்தான் இயங்குகின்றது. ஆனா 2 மூளையும் வெவ்வேறு வகையில அது இயங்குது, வெவ்வேறு உண்மைகளை நமக்கு சொல்லுது. அதாவது இதை பற்றிய ஆய்வு நம்ம நீண்டு செய்வதற்கு இல்ல. ஆனா இங்க வந்து ஒரு பகுதி வேறு வேறு உண்மைகளை நமக்கு எடுத்து சொல்லுது, இந்த சிம்போலிசம். அப்போ இது வந்து குறிப்பா எப்படி பார்க்கலாம்னா, வலது மூளை, இடது மூளை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதைதான் விநாயகர் முருகர் அப்படின்ற பெரும் தத்துவத்தில் விளக்குகின்றார்கள் நமது முன்னோர்கள். அப்ப விநாயக தத்துவத்தை எளிதாக புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மூளை தெரிஞ்சிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய எப்படி பாக்குறது வலது மூளை இடது மூளை அப்படின்னு. நீங்க எந்த மூளையை தொடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல போகும்போதே, நீங்க நடந்து போகும்போதே, கோவில் உள்ளுக்கு நுழையும் பொழுதே அங்கு எந்த புறத்துல இருப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வலது பக்கம் யார் இருக்கா? விநாயகர் இருக்கார். இடது பக்கம் முருகர் இருக்கின்றார். அப்படின்னா அந்த வலது மூளை இடது மூளை நுட்பத்தை இதுக்கு முன்பு நான் விளக்கியிருக்கின்றேன். எங்களுடைய குழந்தைகளுக்கு இதை நுட்பமாக சொல்லிக் கொடுக்கிறோம். அப்ப அவங்களுக்கு எளிதா இந்த இப்ப நான் உங்களுக்கு இந்த படத்தை போட்டா உங்களுக்கு தலையே சுத்தம். ஆனா நம்ம கோயில் உள்ளுக்கு நீங்க பார்க்கும் பொழுது, வலதில் விநாயகர் இருக்கின்றார், இடதில் முருகன் இருக்கின்றார். அப்ப விநாயகர் என்ன செய்வார் அப்படின்னா, நீங்க விநாயகருடைய தன்மையை பாருங்க. அங்க விநாயகருடைய முகம் வந்து யானை முகம், அதாவது மிருக தலை, மனித உடம்பு. அப்ப அதாவது மிருக உணர்வு, இன்ஸ்டிங்சுவல், அதாவது நாம இருக்கக்கூடிய உள்ளுணர்வு, அந்த உள்நிலை அறிவு, அதாவது மிருக நிலை, மனித நிலை, இதுக்கு முன்பு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆற்றல்களினுடைய அந்த பரிணாமங்களை எல்லாம் வந்து விளக்கக்கூடிய ஒரு நிலையாக வலது மூளை இருப்பதை நாம் புரிந்து கொள்றோம். இடது மூளைக்கு வரும் பொழுது முருகர் வந்து மிக மிக மொழி, கணிதம், இலக்கணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனை, அதனாலதான் முருகரை வந்து மொழியின் கடவுளாகவும்
அதாவது அதனாலதான் ஒரு அழகான பாடலே இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு. ஆனா பார்க்கும் பொழுது அங்க வந்து ரேஷனல்னு சொல்லக்கூடிய பகுத்து அறியும் ஆய்வு, இதுதான் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கனியை வைத்து சொல்லக்கூடிய கதையும் வரும். ஞானப்பழத்தை அவ்வை எடுத்துட்டு வர விநாயகருக்கும் முருகருக்கும், விநாயகர் வந்து அம்மையப்பரை சுத்தி வந்து கனியை பெற்றுக்கொள்வதாகவும், ஆனால் முருகர் வந்து உலகையே சுற்றி வரும் அந்த கருத்தை சொல்லும் பொழுது, முருகர் வந்து ரேஷனல் அப்படின்ற அந்த கருத்து, அதாவது ஒரு பகுத்தறிவு சிந்தனையை வலியுறுத்தும் அடிப்படையில் அவருடைய அந்த வெளிப்பாடு இருக்கும். ஆனால் இதையெல்லாம் ஒன்றிணைக்கும் சிந்தசைசிங் அப்படின்னு, சினர்ஜைசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அதையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு ஒரு நிலையில் ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய, விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பரம்பொருள் அங்கே நமக்கு வெளிப்படுவதை வந்து இப்படி விளக்குவாங்க. ரொம்ப அழகு பாருங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு கூட எவ்வளவு பெரிய அறிவியலை எவ்வளவு எளிதாக வலது மூளை இடது மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கத்தை வந்து எளிமையாக அக்காலத்திலே சொல்லி கொடுக்குறாங்க கோவில் அமைப்புல. ஆனா இன்றைக்கு நம்ம இதெல்லாம் பாக்குறோம், பாடி சென்சஸ் இதெல்லாம் பாக்குறோம். ஆனா இப்ப என்னுடைய நோக்கம் வந்து இது. இப்போ இப்படி மூளை இருக்கும் பொழுது இங்க வரார் ஒருத்தர். இப்போ பாத்தீங்கன்னா ஜூன் 2025 இந்த நூல் வந்து பிரசுரிக்கப்படுது. த இம்மார்டல் மைண்ட் அப்படின்ற ஒரு கருத்து, நியூரோசர்ஜன் கேஸ் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சோல். த இம்மார்டல் மைண்ட் என்பது இங்க அவர் சோலை சொல்றாரு, ரிஃபர் பண்றாரு. மைக்கேல் எக்னோ அப்படின்ற ஒரு மைக்கேல் எக்னோர் என்ற ஒரு பெரிய நிபுணர், நியூரோசர்ஜன் ஆய்வை முதல் முறையாக தொகுத்து ஒரு பெரிய அறிவியலை மக்களுக்கு கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்றாருன்னா, இவர் ஆய்வு செய்து பார்த்ததுல இவருக்கே ஒரு வியப்பு ஏற்படுது. இல்லையே, இவங்க பேசுற மாதிரி எல்லாம் இல்லையே, உயிர் அந்த உயிர் இல்லைன்றாங்க. அதாவது உடம்புதான் உயிர், மூளைதான் உயிர் அப்படின்னும் பொழுது இல்லையே, இது எங்கேயோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி இவருடைய ஆய்வுகளை முன்வைக்கின்றார். அப்போ இவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க, இதுல வந்து ஹைட்ரோனென்செபலி அப்படின்ற அந்த என்செபலி அப்படின்றது அப்படின்ற ஒரு நோய், அதாவது ஒரு நோய் அல்ல, ஒரு பிணி. அதாவது இங்க மூளையே இல்ல. இந்த பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து அந்த எக்ஸ்ரேல பார்க்கும் பொழுது அவருக்கு மூளையே கிடையாது, மூளையே இல்லை. இது வந்து சாதாரண குழந்தைகளுடைய முழு மூளை இருக்கும், இவருக்கு மூளையே இல்லை. ஆனா மூளை இல்ல, ஆனா இவர் உயிரோடு இருக்கின்றார், செயல்படுகின்றார். எப்படி? அப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, முதல் கருத்து அந்த கேள்வி வருது. However, high brain function, cognition, perception, voluntary movement are severely impaired or absent அப்படின்னு சொன்னாலும் இங்க வந்து இவருக்கு உயிர் உண்டு. அப்போ உயிர் என்பது மூளை அல்ல அப்படின்ற கருத்தை, இதில் மூளையின் 2 அரை பகுதிகள் செரிபிரல் ஹெமிஸ்பியர்ஸ் வந்து காணாமல் போய் அதன் இடத்தை மூளை முதுகு நாறு திரவம் தான் நிரப்பி கொண்டு இருக்கையில, இப்ப இவங்க சொல்ற மாதிரி மூளைதான் தொகுத்து, மூளைதான் எல்லாமே செயல்படுதுன்னா உயிர் இருக்கக்கூடாது. உயிர் இருக்க, இதை எப்படி புரிந்து கொள்றது? அப்போ இது முதல்ல இவர் வந்து இந்த நூல்ல அவர் வந்து ஆகவே இவருடைய ஆய்வு ரொம்ப அழகான ஆய்வாக இருக்கின்றது. இந்த ஆய்வை அவர் வந்து முதன்மைப்படுத்தி அது போல அவர் வந்து நிறைய கேசஸ் பாக்குறாரு. இல்லையே, பாதி மூளை இருக்கு, இதுக்கெல்லாம் சான்றுகளை அவர் காட்டுறாரு. அப்ப நரம்பியல் அறுவை சிகிச்சையில நம்ம பார்க்கும் பொழுது மூளை வந்து உயிர் இருக்கும் இடமா அப்படின்னு கேட்டா, மூளைதான் உயிரா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்ற ஒரு அழகான கருத்து இங்க வருது. உண்மையை வெளிப்படுத்துவதற்கு சான்று பகர்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது இப்போ தற்கால அறிஞர்கள் மத்தியில ஒரு பெரிய புரட்சி. இன்னொரு நிறைய ஆய்வுகள் இதை பற்றி இவர் வந்து மட்டுமல்ல, மேற்கோள்களை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய ஆய்வுகள் தொடர்ந்து இதை பற்றிய ஆய்வுகள் நடக்குது. மூளை ஆய்வு செய்த இன்னொரு மிகப்பெரிய, அதாவது நியூரோ சர்ஜன்ல இவரை வந்து ஃபாதர் ஆஃப் நியூரோ சர்ஜன், அதாவது தற்கால மாடர்ன் சயின்ஸோடைய நியூரோ சர்ஜன்ல ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் மட்டுமல்ல, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியும் செய்தவர். அதனால இவருக்கு வந்து ஒரு தனி இடம் இருக்கு. அதாவது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அதாவது பென்ஃபீல்ட் வில்டர்
பென்ஃபீல்டு என்ன பண்றாரு அப்படின்னா, மூளையிலிருந்து நுண்ம சிந்தனையை தூண்ட முடியுமா அப்படின்ற ஒரு ஆய்வே செய்யறாரு. நிஜமாலே மூளையை திறந்து அந்த ஆய்வு அவர் செய்யறாரு. அப்போ அவர் இஇசிசி அந்த அதாவது இதுல அவர் பாருங்க, மூளையின் மேற்புறத்துல இந்த செரிபிரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மேற்புரணி அப்படின்னு. அந்த மூளையினுடைய செரிபிரல் கார்டெக்ஸ் எந்த இடத்திலும் மின்சார தூண்டுதலை வைக்கிறாரு இங்க. மின்சார தூண்டுதல் அதாவது சிமுலேஷன்ஸ் ஸ்டிமுலேஷனை செய்யறாரு. எலக்ட்ரிக்கல் சிமுலேஷன் செய்யறாரு. மூலம் ஒரு நோயாளிய அவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு பகுதியா தூண்டி தூண்டி பாக்குறாரு. நுண்ம சிந்தனை ஆக்கத்தை அதாவது ஆக்கத்தை இயலச் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா அது செய்ய முடியல. அப்டிராக்ட் தாட் அவருக்கு இதுல இருந்து ஏதாவது இயக்குனா முடியுமான்னு இப்ப நம்ம பாக்குறோம். மேல திருப்பியும் போறோம். மீண்டும் நீங்க நல்லா பாருங்க. இதெல்லாம் இப்ப பகுத்து இன்றைக்கு இதெல்லாம் சொல்லப்படுது. இந்த இடத்த நீங்க தூண்டுனீங்கன்னா உங்களுக்கு அதாவது பாடி சென்சஸ் இருக்கும். இங்க மேத்தமெட்டிக்கல் சென்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷன் கிடைக்குது. இங்க சவுண்ட் அந்த இது கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு புரிதல் வரும். இங்க மோஷன் தூண்டப்படுகின்றது. இப்படி பல நிலைகள்ல ஆய்வு செய்து இப்ப இருக்கக்கூடிய எஃப்எம்ஆர் இது இதுல தெளிவுகள் இருக்கு. ஆனா இப்போ இவர் பார்க்கும் பொழுது இது ஆரம்ப காலத்துல அவர் செய்த அந்த இதுல இது நடக்கல. அப்போ ஒரு வியப்பு ஏற்படுது அவருக்கு. அப்போ முதல்ல நம்ம பார்த்தோம் மூளையே இல்லைன்னாலும் உயிர் இருக்கு. அப்போ மூளை உயிர் அல்ல அப்படின்ற அந்த கருத்துக்கு வரும். அடுத்தது இவர் செய்யறதுல நுண்மை சிந்தனைய அதாவது பாத்தீங்கன்னா அப்டிராக்ட் தாட் நம்ம சொல்லக்கூடிய அந்த இதை நம்மளால எழுப்ப முடியல. அது யார் செய்யறா? மூளை எழுப்பல. அது மூளை செய்ய முடியல. அப்போ மூளைக்கு உள்ள ஏதோ ஒன்று இருந்து மூளையின் ஊடே அங்க ஒரு பொருள் இதை எல்லாம் இயக்குது. மூளையையே இயக்குது அப்படின்ற அந்த உண்மையை அவங்க பாக்குறாங்க. அப்ப இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒரு ஆச்சரியமான அந்த அப்படின்னா அதாவது அந்த உள்ளுக்கு நமக்கு வலிப்புகள் இல்லை அப்படின்னு. ஏன் அறிவாற்றல் வலிப்புகள் இல்லை அப்படின்ற அந்த இன்டலெக்சுவல் சீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசர் அது என்ன செய்யுது அப்படின்னா, பென்ஃபில் கவனித்து என்னவெனில் விழித்திருக்கின்ற நோயாளிகளின் மூளையில் பல பகுதிகளை மின்சார தூண்டுதலால் சோதித்த போது அவரால் தூண்ட முடிந்தது என்னென்னதான் அவர் தூண்ட முடிஞ்சதுன்னா இதுதான் செய்ய முடிஞ்சிருக்கு. அவருக்கு கட்டுப்பாடற்ற இயக்கங்கள், இன்வாலன்டரி மூவ்மெண்ட், மோட்டோசேஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேஷர் அப்படின்ற அந்த அதாவது வலிப்பு நிலையை, வலிப்புனா அப்படியே இழுக்கும், கையெல்லாம் இழுக்கும், கால் இழுக்கும், அந்த நரம்புகளை இழுக்க வைக்கிறது. அந்த மாதிரி செய்ய முடியுது ஆமா அப்படின்னு அவரு உறுதிப்படுத்திக்கிட்டாரு. உணர்ச்சியை செய்ய முடியுமா, தூண்ட முடியுமா அப்படின்னு முள் குத்துவது போன்ற உணர்வு, வாசனை, ஒளி மின்னல் அப்படின்லாம் பார்க்கும்போது திங்க்லிங் ஸ்மெல், எஸ் அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்க முடியுது. அப்போ உணர்ச்சியில கூட நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கு, வலிக்குது வலிக்குது, அவங்களால ரியாக்ட் பண்ண முடியுது. உணர்ச்சி அல்லது நினைவு கடத்தல்கள், எமோஷனல் மெமரி ரிலேட்டட் ரெஸ்பான்ஸ் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் அவரால் செய்ய முடியுது. இதுக்கு இன்னொரு வார்த்தை பாருங்க, தேயோ உயவுன்னு, அதாவது டேஜோவு, டேஜோவு அதாவது டேஜாவு அப்படின்னு சொல்லுவாங்க. டேஜாவு பாஸ் ரீகலெக்ஷன்ஸ் அப்படின்னு. அப்போ அவங்களுடைய பாஸ்ட பழமை, அதாவது இதுக்கு முன்பு செய்த உணர்வுகளை தூண்ட முடியுமா, முடியுது அப்படின்ற கருத்து வருது. ஆனால் அவர்னால என்ன செய்ய முடியலன்னா அறிவாற்றல் வலிப்பை இன்டலெக்சுவல் சீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய தூண்ட முடியவில்லை அப்படின்னு. அப்ப அதாவது எந்த தூண்டலும் ஒரு நோயாளியை தன்னிச்சையாக பகுத்தறிவு, ரேஷனல் திங்கிங், சிக்கல் தீர்க்கும், ப்ராப்ளம் சால்விங் திறன் அல்லது மேம்பட்ட சிந்தனை உருவாக்க அவர்னால முடியல. அப்ப அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு அவங்கள தள்ள முடியல. But he never triggered intellectual seizures, meaning no simulation ever caused a patient to spontaneously produce reasoning, problem solving and abstract thought. அவரால் அதை செய்ய முடியல. அப்பதான் அவங்க உணர்றாங்க, இதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் இவர் வர்றாரு. இவருக்கு தான் நோபல் பிரைஸ் கிடைச்சது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த நோபல் பிரைஸ் மிக இதுக்கு நம்ம கோவில், இவரை தான் நான் கோவிலோட இணைச்சு காட்டினேன். இவர் தான் ரோஜர்ஸ் பேரி. இவர் ரோஜர்ஸ் பேரி 1981 நோபல் பிரைஸ் பிசியோலஜி மெடிசன் அவார்ட்ல அவருக்கு அவார்ட் கொடுக்கப்பட்டது.
அவருடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புல ஒரு மிக நுட்பமான ஒரு ஒரு செயல் நுட்பத்தை அவர் வந்து ஆய்வு செய்து ஒரு முடிவு கொண்டு வர்றாரு. இந்த முடிவு தான் வந்து ஒரு பெரிய நம்மளுடைய அதாவது ஆய்வுல இருக்கக்கூடிய மூளைக்கு ஒரு அழகான ஒரு உண்மையை சொல்ல போகுது. அதாவது ரோஜர்ஸ்பேரி என்ன சொல்றாருன்னா, பிளவு மூளை அறுவை சிகிச்சை செய்றாரு. இந்த கோப்பஸ் கோலோசம் அப்படின்னு சொல்றத 2ஆ வெட்டுறாரு. அப்படின்னா 2 மூளையும் தொடர்பு இல்லாம போகுது. இப்ப நம்ம போறோம், நம்ம விநாயகரை பார்க்கிறோம். விநாயகர் வந்து வலது மூளை அப்படின்னு, முருகர் வந்து இடது மூளை. வலது மூளையும் இடது மூளையும் சுற்ற கருவறை வர, கருவறை தான் அந்த கருவறையை நாம் தொடும் பொழுது அங்க கர்ப்பஸ் கொலசம் அப்படின்னு கற்ப கலசம் அங்க இருக்கும். அந்த கற்ப கலசம் 2க்கும் பரிமாற்றங்களை செய்யுது. அந்த தகவல் பரிமாற்றங்களை இந்த மூளைக்கும் இந்த மூளைக்கும் பரிந்துரை செய்து, இத பாரு இந்த மூலையில நீ இப்படி இயங்குற அப்படின்னு 2 மூளைக்குள்ள அந்த தகவல் பரிமாற்றங்களை செய்து, ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரேஷனல்னு சொல்லக்கூடிய இரேஷனல் அறிவும் பகுத்தறிவுக்கு உட்படாத, அதாவது உளநிலை உணர்வினுடைய அந்த பெயர்ப்பு நிலைகளை வந்து இது வந்து பரிமாற்றங்கள் செய்கின்ற அந்த அந்த கருத்தை இவர் கண்டுபிடிச்சாரு. அந்த கண்டுபிடிப்புல இவருக்கு வந்து 2 முக்கியமான உண்மைகளை பார்க்கிறாரு. புலனுணர் திறன் இயக்கம் மற்றும் புலன் சார்ந்த செயல்பாடுகளில் நுண்ணிய குறைபாடுகள் காணப்படுகின்றன. இயல்பான அறிவாற்றல், அதாவது சட்டில் டிசபிலிட்டி இன்வால்விங் பெர்செப்ஷன் அண்ட் மோட்டோ அண்ட் சென்சரி ஃபங்க்ஷன் 2யும் வெட்டிட்டா இந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்துருது. அவங்களால என்ன முடியுமில்ல, பார்வையில அவங்களுக்கு சிக்கல் வருது. மோட்டோ அப்படின்னா அவங்களோட இயக்கங்கள், கை கால் அசைக்கிற முறை, கேட்கிற முறை இதுல. ஆனா அவங்கள அறிவுல நடக்கக்கூடிய அறிவு வந்து இயல்பா இருக்கு அவங்க. எப்படி அப்படின்னா அவர் ஒரு ஆய்வு செய்யறாரு. இந்த ஆய்வுல தான் நமக்கு ஒரு பெரிய உண்மை கிடைக்குது. என்ன உண்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிளவு மூளை அறுவை சிகிச்சைக்கு பின் ஒருவர் இயல்பான அறிவாற்றல் உடையவராக, இருவேறு சிந்தனை ஆற்றல் அற்றவராக இருக்கிறாங்க. 2 வகையா அவங்க சிந்திக்கல. 2 மூளை இருக்கு, 2 வகையில சிந்திப்பாங்களான்னா இல்ல, சிந்திக்கல. அப்ப 2ம் பிரிச்சிருச்சு. பிரிஞ்ச பிறகு நமக்கு 2 மூளையில வரணும், வேற வேற மாதிரில யோசிக்கணும். இல்ல, அப்படி யோசிக்கல. ஒரு சிந்தனையா அவங்களால சிந்திக்க முடியுது. இயல்பான அறிவாற்றல் அவங்களுக்கு இருக்கு. அப்போ விளைவு பாருங்க, இருவேறு சிந்தனை ஆற்றல் அற்றவராக, இருவேறு விளைவுகள் அற்றவராக, அறிவு சித்தம் விளைவு ஒருமைப்பாடுடையவராக இருப்பதை ரோஜர்ஸ்பேரி ஆய்வு உறுதி செய்தது. அப்படின்னா ரோஜர்ஸ்பேரி இன்வெஸ்டிகேஷன் demonstrated that following split brain surgery, individual retain normal cognitive capacity and do not exhibit a dual stream of thoughts or conflicting will volitions, rather their consciousness, will and intentionality remain unified. இதுதான் வந்து மூளையை பிளக்கலாம், ஆனால் உயிரை பிளக்க இயலாது அப்படின்ற. அப்போ உயிர் வந்து ஒரு நிலை உண்மையை நாம முதல் நிலையில பாருங்க, எவ்வளவு ஆழமான இந்த கருத்தை வந்து இன்னைக்கு அறிவியல் பேசுது. நாம இது எப்போ கண்டுபிடிச்சு இதை பத்தி பேசுறோம் பாருங்க. உயிரை அதாவது பிளக்க இயலாது அப்படின்ற இந்த கருத்து திருமூலர் பேசுவாரு. அப்புறம் பிறகு நான் எடுத்து காட்டுறேன் எப்படி பாருங்க. தமிழ் அறிவியல் இதை எப்படி பிடிச்சுக்கிச்சு பாருங்க. இன்னைக்கு உள்ள அறிவியல் இதை வந்து சொல்லுது. இதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அன்றைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கருத்தை உயிரை பிளக்க இயலாது, உயிர் என்பது பிளக்க இந்த கருத்தை தான் வந்து இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த விராட் புருஷரிடம் இருந்து பிரிந்து வந்தது. இந்த கருத்தெல்லாம் ஏன் நம்ம ஏத்துக்கொள்ளல? ஏன் உயிர் அனாதின்னு சொல்றோம்? அப்ப அனாதின்னு சொல்றதுக்கு முதல் உண்மையை, முதல்ல உயிரை பிளக்க இயலாது. அப்படின்னா the brain can be split, but the soul, psychic consciousness being cannot be divided. இதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புல நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். ஆனா இந்த அங்கீகாரம் இன்றைக்கு நாம அதை முழுமையா பெறல. தமிழர்கள் பாருங்க எவ்வளவு பெரிய அந்த ஆய்வுக்கு வந்து அவ்வளவு நுட்பம் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப இன்னைக்கு அறிவியல் எடுத்து காட்டுறோம். அதான் நான் சொல்றேன், இன்னும் முன்னோக்கி போக தமிழர்களுடைய அறிவியல் வந்து வெளிப்பட. ஆனா எனக்கு என்ன வியப்புனா, நம்ம அன்றே சொன்ன உண்மைகளை இன்று அறிவியல் வந்து உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த உறுதிப்பாடுகள் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய நம்மளுடைய இப்படிப்பட்ட அந்த மரபுக்கு, அதான சொன்னேன், இது மயங்கா மரபு, இது வந்து இடரா மரபு, இது வந்து மருளா மரபு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, இந்த அடிப்படைகள் இன்னும் பார்க்க போறீங்க.
இது ஒரு பகுதி தான். இப்ப கொஞ்சம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு ஒரு 5% தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் பாருங்க என்ன செய்யறாங்க? இது தொடர்ச்சியா ஆய்வுகள் செஞ்சு செஞ்சு பார்க்கறாங்க. இப்படித்தான் வருது அந்த ஆய்வுகள். அப்போ உயிரை பிரிக்க முடியாது அப்படின்றது. அப்போ உயிரிடம் உள்ள ஏதோ ஒன்று, இத நல்லா பார்த்துக்கங்க. உயிரிடம் உள்ள ஏதோ ஒன்று ஆனால் மூளையில இல்ல. மூளையில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உயிரிடம் இருக்கின்றதா அப்படின்னா, நீங்க பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க, மூளை தான் உயிர்ன்றாங்க. ஆனா இங்க கருத்து எப்படி இருக்குன்னா, உயிர்கிட்ட இருக்கிற ஆற்றல் மூளையில இல்ல. அப்ப மூளை வந்து இஸ் அ மெக்கானிக்கல் ஃபங்ஷன் அப்படின்றத இவங்க உறுதிப்படுத்துறதுக்கு இதுதான் வந்து அழகான ஆதாரங்கள், தரவுகள். அப்ப இங்க பாருங்க, பெர்செப்ஷன் இஸ் ஸ்பிளிட், கான்செப்ஷன் இஸ் நாட் ஸ்பிளிட். அது எப்படி? அதுதான் அவங்கள வந்து ரொம்ப ஆய்வுக்கு கொண்டு வருது. எப்படி கான்செப்ட் தனியா ஆகல? பெர்செப்ஷன்ல அது ஸ்பிளிட் பண்ணிருச்சு. இப்ப அதுக்கு ஒரு ஆய்வே செய்றாங்க. இது யார் செய்றா? ஜஸ்டின் சர்ஜன் செய்றாங்க. அவங்க வந்து 2 வகையான மூளைக்கு 2 கண்ணுக்கும் காட்டுறாங்க. 2 ஏரோ வேற வேற இடத்துல காட்டுது இப்படி. வேற வேற பகுதி. அப்ப மூளையில பார்க்கும்போது, அந்த பார்க்குறீங்க, அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அம்புகள் ஒரே திசை இது பாருங்க. ஜஸ்டின் வந்து வலிப்பு குறைப்பதற்காக கோப்பஸ் கொலசம் துண்டிக்கப்பட்ட பிளவு மூளை நோயாளிகளிடையே புலனுணர் திறன் பிளவுபட்டாலும் கருத்துணர்வு பிளவுபடாது என்ற உண்மையை முதல்ல வெளிப்படுத்துறாங்க. அப்போ அந்த perception is split, but conception is not split. In split brain patient, those undergone corpus colostomy to reduce epilepsy அப்படின்ற கருத்து. எபிலப்சி வரும் பொழுது இதை செய்வாங்க. நம்ம அந்த ஆய்வுக்கு போகல. ஆனா இங்க பாருங்க 2 ஆப்ஜெக்ட் கேட்கறாங்க. அது ஆப்ஜெக்ட் த சேம் அப்படின்னு கேட்கறாங்க 2 பேர். இந்த 2ஐயும் வச்சு 2 பொருளையும் 2 மூலையில கண்ணுல பார்க்க வைக்கிறாங்க. இல்ல அப்படின்னு சொல்றாரு. டோன்ட் நோ, எனக்கு பார்க்க முடியல. ஏன்னா 2ம் ஸ்பிளிட். அவருக்கு மூளை ஸ்பிளிட். அங்க 2ஐயும் பிரிச்சுட்டாங்க. கோப்பஸ் கொலசம அங்க வெட்டிட்டாங்க. அப்ப ஒண்ணு காட்டுறாங்க, அவரால பார்க்க முடியுது. எஸ். இஸ் an object present? எஸ்ன்றாரு. இந்த இடத்துல இஸ் an object present? எஸ். இந்த பக்கம் பார்க்கறாரு, இந்த பக்கம் மூலையில இருந்து அவரால புரிஞ்சுக்க முடியுது. இது 2 இது என்ன சொல்ல வருது அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, அம்புகள் ஒரே திசையில் சுட்டுகிறதா அப்படின்னா 2 பக்கமும் தனித்தனியா பார்த்துட்டு ஒரே முடிவு சொல்றாரு. இல்லை. அழகு பாருங்க. அழகா சொல்றாரு. 2ம் ஒரு மூலையில சொல்லல. அப்புறம் அடுத்தது இத மட்டும் பாருங்க. ஏன் இதெல்லாம் காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா, நம்ம தமிழர்கள் எப்படி இதெல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்திருக்கோம் அப்படின்றது தான் நமக்கு ஒரு வேதனையா இருக்கு. எவ்வளவு ஆழமான உண்மைகள இன்று அறிவியல் நமக்கு எடுத்து உணர்த்துகின்றது. ஆனா நாம வந்து இதெல்லாம் புறந்தள்ளிட்டு எதையோ பேசிட்டு இருக்கோம். ஏதோ உண்மைகள் அப்படின்னு. எவ்வளவு தமிழர்களுடைய அந்த உண்மைகள், புகழ்பெற்ற நரம்பியல், அதே தான் எவிடன்ஸா எடுக்கிறேன். வில்டர் பென்ஃபீல்ட். இது ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு. எனக்கு இது வந்து அதாவது ரொம்ப சிறப்பான ஒரு கண்டுபிடிப்பு. இது தொடர்ந்து நம்ம எப்படி இத வந்து தத்துவ பிரகாசர் இப்ப பின்னால காட்டுறேன் பாருங்க. இது எப்படிலாம் அவங்க வந்து இதெல்லாம் விளக்குறாங்க அப்படின்னு. அதாவது ஏஜென்சி டெஸ்டிங் ஒண்ணு செய்றாரு. இது ரொம்ப பெரிய முக்கியமானது. அதுதான் உயிரிடை உள்ள ஒன்று, ஆனால் மூளையில் இல்ல. சம்திங் இஸ் இன் த மைண்ட். அதாவது உயிர்கிட்ட இருக்கு, பட் நாட் இன் த பிரெயின். மூளையில நீங்க நினைக்கிற மாதிரி மூளை தான் எல்லாம் செயல்படுத்துதா? இல்ல. பிறகு இதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, 2 விஷயத்துல காக்குறோம். அதாவது மூளையின் இயக்க பகுதியை மோட்டோகார்டெக்ஸ் மின்சாரத்துல தூண்டும் போது நோயாளியின் கை அல்லது கால் அசையும். நீங்க இதை தொட்டீங்கன்னா கை காலை அசைக்க முடியும் அவங்கனால. இந்த இதுல போய் அந்த இயக்கம் பண்ணும் பொழுது, அந்த எலக்ட்ரிக் இதை வந்து தூண்டுதலை செய்யும் பொழுது, மின்சார தூண்டுதலை இங்க செய்யும் பொழுது கை கால் அசையும் அவங்களுக்கு. அப்ப ஆனால் நோயாளிகள் பெரும்பாலும் இவ்வாறு சொல்வார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க. அதை நான் செய்யவில்லை. அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க? இது நான் கையை தூக்கல. அவங்க தொடுறாங்க, அது தானாகவே கை நகருது. இத செய்யறாங்க, கால் தானாகவே நகருது. அப்போ அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, அப்ப இது யாரு செய்யறா? அப்படின்னா மூளை அது பாருங்க ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் மாதிரி. அதை தொட மூளை கை நவருது, இதை தொட கால் நவருது. அப்போ இங்க இந்த வார்த்தை ஏஜென்சி டெஸ்டிங், இதுதான் வந்து நிமித்த அறிவியல், நிமித்த காரணம். நம்ம அதுதான் இப்ப நான் அந்த வார்த்தையை சொல்ல போறேன். ஏஜென்சி. நான் அந்த உயிர் செய்யல, அந்த உயிர் செய்யல. அப்போ இதை நான் செய்யவில்லை, நீங்கள் தான் செய்தீர்கள்னா உங்களால பிரிச்சு சொல்ல முடியுது. என் கை அசைந்தது, ஆனால் நான் அதை செய்ய நினைக்கவில்லை. மை ஹேண்ட் மூவ் பட் ஐ டிடன்ட் willed it. அது என்னுடைய விளைவால் நடக்கவில்லை அப்படின்றத இதன் மூலம் அறிவது. மூளை தூண்டுதல் இயக்கத்தை உருவாக்க முடியும்.
ஆனால் நான் செய்கிறேன் என்ற சுய உணர்வை சென்ஸ் ஆஃப் ஏஜென்சி உருவாக்க முடியாது அப்படின்ற கருத்தை மூளை இயங்குனாலும் அது நான் தான் செய்யறேன்ற கருத்துக்கு அந்த பொறுப்பு ஏற்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அப்போ மூளை இயங்குனாலும் பொறுப்பு ஏற்கிறது நாம ஏற்கிறோமா ஏற்க மாட்டோமா அப்படின்ற அந்த கேள்வி வருது பாருங்க. This show the electrical stimulation could cause movement but not the sense of agency. நான் அந்த பொறுப்பை அந்த அந்த விளைவை அந்த நிமித்தம் அப்படின்னா அது தமிழ்ல சொல்லுவோம். அந்த நிமித்த நிலையை நான் பெறவில்லை, நான் தான் அதை செய்கின்றேன் அப்படின்னு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உண்மையான நிமித்த செயல் ஆற்றல் ஏஜென்சி, அதாவது மனப்பூர்வமாக செயலை தொடங்கும் ஆற்றல் ஒருபோதும் மின்சார தூண்டுதலால் உண்டாகவில்லை அப்படின்றது. அப்போ the true agency, the willful initiation of action was never produced by cortical stimulation அப்படின்றத முடிவா பாக்குறோம். அப்போ இந்த பென்ஃபீல்ட் அவருடைய இவருடைய கண்டுபிடிப்புல இவர் என்ன செய்யறாரு, நிமித்த பரிசோதனை ஏஜென்சி டெஸ்டிங் செஞ்ச பிறகு மூளையின் இயக்கு பகுதியை மின்சாரத்தால் தூண்டும் போது நோயாளியின் கை அல்லது கால் அசையும்ன்றத பார்த்துட்டோம். அப்ப இதுல இருந்து என்ன பண்றோம், முடிவு எடுக்கிறோம்னா மின் தூண்டுதலால் மூளை இயக்கங்கள், உணர்வுகள், நினைவுகள் உருவாக்க முடியும். ஆனால் செய்யும் சித்தமும் நான் செய்கிறேன் என்ற சுய உணர்வை இவ்விதமாக தூண்ட முடியாது. இதுதான் சொல்லி முடிக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமான கண்டுபிடிப்பு. இப்ப இந்த மாதிரி அதோ ஆச்சரியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது தமிழர்கள் முன்பே செய்தது அப்படின்றத பாக்குறோம். அதோட இன்னொரு சில கண்டுபிடிப்பும் இதுல சேர்த்து சொல்லிடுறேன். ஃப்ரீவில் இன்னும் ஆச்சரியமான ஆய்வுகளை நான் இதுல இணைக்க முயற்சி பண்றேன். அப்போ மூளையின் மேற்புறத்துல கார்டெக்ஸ்ல அவர் என்ன பண்றாரு, எந்த இடத்திலும் மின்சார தூண்டுதல் மூலம் ஒரு நோயாளி சுதந்திர விளைவு ஃப்ரீவில் ஆக்கத்தை இயலச் செய்ய முடிவதில்லை அப்படின்ற கருத்து இங்க வருது. அப்படின்னா இங்க வச்சுட்டு நீங்க நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்ற அந்த மூளையை தொட்டு அவங்களால அதை செய்ய வைக்க முடியல. நெவர் இவோக்ட் வில். இது என்னால் தான் நடந்தது அப்படின்னு அந்த அவங்க செயலுக்கும் இவங்களுக்கும் ஒன்றா இணைக்க முடியவில்லை. அப்ப பிரெயின் மேப்பிங் அவேக்வேஷன் அது செய்ய முடியுது. ஆனா நெவர் இவோக்ட் வில். அப்ப பேஷண்ட் could always distinguish between evoked and voluntary movement அப்படின்றத ஒரு கன்க்ளூஷனை முடிச்சாரு. இது மட்டும் ஆய்வா இருக்குமா அப்படின்னா இன்னொரு இதுல வந்து இதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஆய்வு கொஞ்சம் நேரம் கூடிருச்சு. மூளையின் உயிரியல் கணிப்பியல் செயல்களின் கூட்டுத்தொகை உயிர் ஆகுமா என்ற கேள்வியை நம்ம கேட்கும் போது can the sum of biocomputational function of the brain makes up the mind அப்படின்னு கேட்கும் போது, அதாவது அந்த உயிர் அப்படின்னு சொல்லும் போது இந்த சைக்கி அப்படின்னு இல்லை அப்படின்றத நம்ம இன்னைக்கு உறுதிப்படுத்தணும். கணக்கிடுகை விதிகளின் அடிப்படையில் சடப்பொருள் வடிவங்களை பொருந்துகிறது. ஆகவே கணக்கிடுகை கணிப்பின் பொருள் உணராது, அதுவே அதை பயனுள்ளதாக ஆக்குகிறது. ஆனால் மனம் மாணிக்கும் உயிர் கணக்கிடுகைக்கு எதிர்மாறானது அப்படின்றத நம்ம சொல்றோம். அதாவது computation match innate physical patterns according to rules. Therefore computation does not grasp meaning. இதைத்தான் நம்ம புடிச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற அடுத்த இது வந்து என்னுடைய இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நம்ம மோதுறோம். அப்போ அதனால கிராஸ் மீனிங் அப்படின்னா இல்ல, அதுக்கு சரியான மீனிங் எடுக்க முடியுதா அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் டஸ் நாட் கிராஸ் மீனிங். இதுல ஒரு நுட்பம் இருக்குன்னா இது வந்து அடுத்த வகுப்புல தான் விளக்க முடியும். தட் இஸ் வாட் மேக்ஸ் யூஸ்ஃபுல். ஆனா அது எடுத்து கொடுக்க முடியும். ஆனா அதோட மீனிங் அதை வந்து நம்ம வந்து குவாலியா அப்படின்னு சொல்லுவோம். பிறகு நான் அதை பத்தி பேசுறேன். But the mind, the conscious living being is the opposite of the computation. அதாவது கம்ப்யூட்டேஷன் முடிஞ்சு அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது அந்த மீனிங் நமக்கு தான் தெரியும். அது எதுக்கு, ஏன், எப்படி என்ற அந்த எல்லா உணர்வும் நமக்கு வரும். அதாவது சித்துணர்வு என்பது வெறும் விதிகளை பின்பற்றுவது அல்ல, அதற்கு விழிப்புணர்வு, விளைவு, நிமித்த செயலாற்றல், நான் செய்கின்றேன் அப்படின்னு மற்றும் தனித்த உணர்வு, குவாலியா அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு. அதாவது இப்ப நான் ஆரஞ்சு சாப்பிட்டேன்னா 5 பேரும் ஆரஞ்சு சாப்பிட்றாங்க, எல்லோருக்கும் ஒரே டேஸ்ட் தான் கிடைக்கும் அப்படின்ற கருத்து இருந்தாலும் அவங்க வெவ்வேறு வகையில அதை உணர்ந்து உணர்வு பூர்வமாக அவர் நிலையில அதை விளக்கும் பொழுது அது வேறுபட்டு விடும் அப்படின்றத நம்ம உணர்றோம். அப்ப கான்சியஸ்னஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ரூல் ஃபாலோவிங், இட் ஹஸ் அவேர்னஸ், இன்டென்ஷன், ஏஜென்சி அண்ட் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். குவாலியா அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை பிடிச்சு உயிரிடம் உள்ள ஏதோ ஒன்று ஆனால் மூளையில் இல்லை. சம்திங் இஸ் த மைண்ட் பட் நாட் இன் த பிரெயின். அப்போ மூளை நம்ம இது வரைக்கும் நம்பிக்கொண்டு இருக்கோம் மூளை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றது இன்னும் ஆழமா செய்ய போறோம். அடுத்தடுத்த பகுதிகளில்
இதை ஒட்டி இன்னும் ஒரு பெரிய ஆய்வு செய்யலாம். நான் இப்ப இது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். நேரம் அதிகமாயிருச்சு. இப்போ இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த பெரும் உண்மைகளை நமக்கே ஒரு வியப்பாக இருக்கின்றது. இதுவரை இன்னும் இதை ஒட்டி இன்னும் மிக மிக ஆழமாக சில விரிவுகளை செய்யவிருக்கின்றோம். இதுவரை நாம என்ன ஒரு பெரும் உண்மையை பார்த்தோம். உயிரை பிளக்க முடியாது அப்படின்ற ஒரு உண்மைக்கு வந்திருக்கோம். அடுத்தது உயிர் எப்படி நித்தியமாகின்றது, எப்படி உயிர் வேறுபடுகின்றது அப்படின்னு சைவ சித்தாந்த மரபில் சிவஞான சித்தியார், உமாவதி சிவாச்சாரியார், திருமூலர், மெய்கண்டார், தொல்காப்பியர் இதை ஒரே விதியில அழகா முடிச்சிருவார். ரொம்ப ஆழமா சொல்லுவாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கவிருக்கின்றோம். ஆகவே இதுவரை நாம் என்ன பார்க்கின்றோம்? உயிர் உடல் வேறா என்றால் உறுதியாக சொல்லலாம், உயிர் வேறு உடல் வேறு அப்படின்னு. ஆனா இப்ப எங்க உயிர் இருக்கின்றது, எப்படி இருக்கின்றது? இப்ப மூளையே உயிர் இல்லைன்றோம். அப்ப இப்ப ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது, பிரெயினே இப்ப பாக்குறோம் வெட்டி இருக்கு. இப்ப இந்த மாதிரி பல நிலைகள்ல ஆய்வுகள் நடந்தும் இதுல ஒரு வியக்கத்தக்க உண்மையை நாம பார்த்து கொண்டே இருக்கின்றோம். எப்படி எங்கே உயிர் இருக்கின்றது என்ற அந்த கேள்வியை கேட்டு நம்ம இதனுடைய ஆய்வை வரக்கூடிய பாடங்கள்ல நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த உங்க அனைவருக்கும் அன்பான நன்றிகள். மேலும் உயிர் மெய்ப்பொருள் தேடல் ஆய்வும் சைவ சித்தாந்தத்தின், அதாவது சுத்த சைவ மரபில் சுத்த சன்மார்க்க அறிவு, அதாவது சுத்த சன்மார்க்கம் என்றது திருமூலர் விளங்கக்கூடிய அந்த பெரும் உண்மையை நாம் ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது மிக மிக வியப்பான மயங்கா மரபினுடைய உண்மையை நாம் காண்கின்றோம் என்பது மிக மிக வியப்பு மட்டுமல்ல, நமக்கு திகைக்கக்கூடிய புது அறிவியலுக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய நமது முன்னோர்களினுடைய ஆய்வுகளை நாம் ஒத்து நிற்பது மட்டுமல்ல, அந்த அறிவுக்கே சான்று பகர்வதும் அத்தனையும் உள்ளடக்கி மேல் எடுத்து செல்லக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தமிழர்களுக்கு தரக்கூடிய ஒரு மாபெரும் மரபியலாக, அறிவியலாக, ஒரு பெரும் மெய்ப்பொருள் காணும் மெய் நிலையாக நமது தமிழ் மரபு இருப்பதை நாம் காண்கின்றோம். ஆகவே இத்தோடு முடித்துக் கொள்வோம். சிவா திருச்சிற்றம்பலம்.